ஆ. இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு சுத்த தேக நிலையை அடைஞ்சிட்டாங்களா இல்லையா? ம். அப்படின்றத எப்படி தெரிஞ்சுப்பீங்க? ஆ அவங்களுக்கு சுத்த தேகம் அடைஞ்சிருக்காங்கன்னா, அவங்களுக்கு கண்டிப்பா நோய் இருக்கக்கூடாது. எந்த உடல் உபாதைகளும் இருக்கக்கூடாது. ம். அவங்க எப்பவுமே ஒரு ஏகாந்த நிலையில, ஆனந்தமான நிலையில இருப்பாங்கன்னு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ம். அதாவது நீங்க அவர வந்து பார்க்க தான் ஒரு கண்ணாடிக்கு அந்த பக்கம் இருக்கிறாரு அவரு. ம். நீங்க இன்னாண்ட இருக்கிறீங்க. ம். இப்போ அவர பார்த்த உடனே சொல்லணும். ம். இவர் அடைஞ்சுட்டார், இவர் அடையல அப்படின்றத எப்படி சொல்லுவீங்க? அவர் கண்டிப்பா ஒரு நல்ல நிலைய அடைஞ்சவங்க, சுத்த தேகம் அடைஞ்சவங்க சாப்பிட மாட்டாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க, கோவப்பட மாட்டாங்க, எந்த விருப்பு வெறுப்பும் இருக்க மாட்டாங்க. ம். அவங்கள பார்க்கும்போதே நமக்கு ஒரு பிரகாசமா தெரியும். அவங்கள பார்க்கும்போது நமக்கு ஒரு நிம்மதியான ஒரு உள்ளுணர்வு தோணும். ம். அவங்க முகமே ஒரு தெய்வ கடாட்சமா இருக்கும். ம். அத வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அவங்க கிட்ட இருக்கிற வரைக்கும் நமக்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கும். நமக்கே ஒரு சந்தோஷமான நிலையில இருப்போம். எல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்படுற அனுபவம். ம். ஆனா, பார்த்தவனே கண்டுபிடிக்கணும். ம். இவரு இவர் சாப்பிடுறாரா இல்லையான்றத நீங்கலாம் வந்து பார்த்தவனே எப்படி கண்டுபிடிக்கிறது? முடியாது. ஒரு நாள் கூட இருக்கணும். இல்ல 2 நாள் இருந்தா தான் கண்டுபிடிக்க முடியும். ம். ஸோ, இத எப்படி நீங்க வந்து சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுத்த தேகம் அப்படின்னா என்ன அப்படின்றத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். ம். சுத்த தேகம்னா ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க வந்து ஒரு புது வீடு கட்டிட்டீங்க. ம். கிரகப்பிரவேசம் முடிஞ்சு போச்சு. ம். இப்போ அந்த வீட்ல வாழறீங்க. ம். இப்போ அந்த வீடு அடுத்த ஒரு 20, 25 ஆண்டுகளுக்கு எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ம். அதுல எதுவும் வந்து உடையறதோ, ம். நல்லா ஸ்ட்ராங்கா கட்டியிருந்தீங்கன்னா, அது எதுவும் ஆகாது. ம். அப்படியே இருக்கும். ம். அதாவது அந்த வீடு வந்து உடைஞ்சியும் விழாது. ம். ஆ வீங்கவும் செய்யாது. ம். நீங்க எத்தன அடி ஸ்கொயர் ஃபீட்ல கட்டியிருக்கீங்களோ, அதே அளவுல இருக்கும். ம். அது வெயிட் குறையாது, வெயிட் இன்கிரீஸ் ஆகாது. ம். அத மாரி வந்து எந்த டேமேஜும் இருக்காது. ம். அது மாரி அதுக்கு வந்து அ எப்படி நீங்க வந்து கட்டும்போது இருந்ததோ, அதே மாரி 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போதும் அதே மாரியே இருக்கும் அந்த வீடு. மாறாது. ஆமாமா. இதே மாரி தான் இந்த உடம்பும். ம். ஸோ இந்த உடம்பு சுத்த தேகத்தை பெற்றுவிட்டால், ம். இந்த உடம்பு வந்து ம். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்து, இப்போ ம். ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா 2 ஃபோட்டோவும் ஒரே மாரி இருக்கும். ம். அதே மாரி அவரு எந்த வெயிட்டும் ஏறி இருக்க மாட்டாரு. எந்த வெயிட்டும் குறைஞ்சிருக்க மாட்டாரு. ம். அதே மாரி அவருடைய நகத்த பாருங்க. ம். நகம் வளர்ந்திருக்குன்னா அவர் அடையலன்னு அர்த்தம். ஓஹோ! எதுவுமே அதாவது உடம்புல நகம் கூட வளரவும் கூடாது, குறையவும் கூடாதுங்களா? சார் நகம் வளர்றதுனாலே அது உடம்புல ஆக்ஷன் இருக்குன்னு தானே சார் அர்த்தம். அது நகமே ஒரு கழிவு தானே. ஓஹோ! அப்ப அந்த இதுலலாம் சொல்றாங்க, சித்தர்களுக்கு தவம் பண்றவங்களுக்கு நகம் அது பாட்டுக்கு பெருசா வளருன்றாங்க. அதெல்லாம் சும்மா கற்பனைங்களா? அது அது மாரி இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. ஆ. அவங்க நெறைய பேர நீங்க வந்து சித்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு திரியிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, பெரிய ஜடாமுடி வச்சிருப்பாங்க. ஆமா, ஆமா, ஆமா. நார்த் சைட்லாம் பார்த்தீங்கன்னா, 2 மீட்டர், 3 மீட்டர் முடியெல்லாம் வச்சு தலையில வந்து மூட்டை கட்டி வச்சிருப்பாங்க. ஆமா. அதெல்லாம் என்ன அர்த்தம்? அவங்களுக்கு எல்லாமே வளருது, நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்ப வளர்க்குறாங்கன்னு அர்த்தம். உடம்பு வளருது. ஆமா. இவங்களுக்கு வந்து அந்த முடியெல்லாம் வளராது. ம். நீங்க எந்த லெவல்ல அவங்களுக்கு நின்னுச்சோ, இப்ப அவங்களுக்கு ஒரு ஜடாமுடி இருக்குன்னு வச்சுக்கங்க சார். ம். அது வந்து ஒரு 1 அடிக்கு ஜடாமுடி வந்து வந்துடுச்சு அவங்களுக்கு. ம். இப்ப அந்த நிலையில வரும்போது அவங்க சுத்த தேகத்த அடைஞ்சுட்டாங்க. ம். 10 வருஷம் கழிச்சு நீங்க போய் பார்த்தீங்கனாலும் அந்த 1 அடி தான் இருக்கும்.
சரி, முடி ஓகேங்க. ஆனா அவங்க கொஞ்சம் வயசு குறைஞ்ச மாரி, வாலிப வயசு மாரி குறைஞ்ச மாரி இருக்குமா? நீங்க எப்படி வயசான தோற்றத்துல பார்த்தீங்கன்னா, அப்படியே தான் இருப்பாங்களா? இல்ல கொஞ்சம் அது இளமையான தோற்றம்? எப்படி எந்த நிலைக்கு அவங்க வந்து வரும்போது அந்த நிலைய அடைஞ்சாங்களோ அவ்வளோதான். அப்படியே இருக்கும். ஓஹோ! வயசெல்லாம் அந்த வாலிப தோற்றம்லாம் குறையாது. வராது. அதெல்லாம் வந்து ரேர். ஆ, அதாவது இவங்களுக்கு வந்து இப்ப முடிய வந்து வைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கங்க, மொட்டை அடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கங்க. ஆ, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வளராது. ஆ, அது மாரி மீசை, தாடி வளராது. ஆ. அது எந்த லெவல்ல விட்டீங்களோ அந்த லெவல்லயே இருக்கும். ஓஹோ! இப்போ ஒரு 5 நாள் மீசையையும், தாடியையும் விட்டு வச்சுக்கிறீங்கன்னா, ம், 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கனாலும், அதே 5 த 5 நாள் தாடி தான் அப்படியே இருக்கும். ம், அது கலரவே மாறாது. ம். அது என்ன கலர்ல இருந்ததோ அப்போ அதே மாரி தான் இருக்கும். ஆனா, இப்ப நீங்க சொல்ற மாரி ஒரு 10 வருஷம் கழிச்சு போறோம்னா, அந்த 10 வருஷம் அவங்க தன்னை மறந்த நிலையில இருந்தா மட்டும் தான் அப்படி இருப்பாங்க. ஆமா, அந்த நிலைக்கு போயிட்டாங்கன்னா ரிட்டர்ன்லாம் வர முடியாது. ஓ! ஆனா அவங்க அப்படி அந்த நிலைக்கு போனவங்க நடமாடவே மாட்டாங்க. அப்படித்தானங்க ஒரே இடத்துல தானே இருப்பாங்களா? இல்ல நடமாடவும் செய்வாங்களா? அது நடமாடுறது வந்து அவங்களுக்கே தெரியாது. அதுல தாங்க எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, தன்னை மறந்த நிலையில நடமாடுறாங்கன்னா, ஆமா. இப்போ ஒரு ஒரு காட்டுக்கோ, ஒரு மேட்லயோ எங்கேயோ போறாங்கன்னு வச்சுக்கிங்களா, இப்போ பாம்புலாம் இருக்கும். இப்ப அது தெரியாம போறாங்க அப்படி இப்படின்னா, அதெல்லாம் கொத்தெல்லாம் செஞ்சதுன்னா இறப்பு வந்துரும்ல? அதெல்லாம் அதாவது அதெல்லாம் ஓரம் போயிடும். அவங்கள பார்த்தாங்கனாலே அதெல்லாம் வந்து எதிர்ப்பு காட்டாது. இப்ப தன்னை மறந்த நிலைக்கு போனவங்க பாம்பு, தேளு, பூரான் எதுவுமே அவங்கள எதுவுமே தீண்டாது. காட்டாது. சரி, 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 சரி. அதுவே அதுவே அவங்க மேலேயே ஏறி போனா கூட ஒண்ணும் அவங்களுக்கு தெரியாது. அது எதுவுமே ஆகாது. அதாவது இப்ப ஒரு காவா ஓடிங்குது. ஆ, அது வந்து டிச்சி. அது வந்து இருக்கத்துல ஹைலி இன்ஃபெக்டடு டாய்லெட் எல்லாம் அதுல போகுது. ம். இப்ப அந்த தண்ணிய வந்து நீங்க குடிச்சா என்ன ஆகும்? கண்டிப்பா நமக்கு டயரியாலாம் வருங்களே, வாந்தி பேதின்னு வரும். ஏங்க. இப்ப ஒருத்தர் 15 வருஷத்துக்கு மேல அத குடிச்சுக்கின்னுருக்கிறாரு. உண்மையா சொல்றீங்களா? இல்ல சும்மா அப்படி வச்சுக்கலான்றீங்களா? உண்மையா சொல்றேன் சார். ஏன் சார் பொய் சொல்லணும் அத? ஓஹோ! இப்ப உண்மையிலேயே ஒருத்தர் அப்படி குடிச்சிட்டு இருக்காருன்றீங்களா? ஆ. ஆ, ஆனா அவருக்கு எந்த வித உடம்பு கேடும் வந்ததில்ல. ஆ. அதாவது அப்படியே தண்ணிய ஆத்தி ஆத்தி குடிப்பார். அப்படியே என்ன நம்மள தண்ணி? சாக்கடை பார்க்கறதுக்கே தண்ணிங்களா? அருவருப்பா இருக்கும். சாக்கடை தண்ணியா? ஆமா. ஆ, அவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ, எந்த வெயிட் கெயினும் கிடையாது அவர்கிட்ட. எந்த வெயிட் லாஸும் கிடையாது. ஆ. முடியும் வளராது. எதுவும் கிடையாது. அப்படியே தான் இருப்பாரு. எந்த உடல் உபாதையும் வந்ததில்ல? எதுவும் கிடையாது. ஓஹோ! ஆனா என்னன்னா, அவர்கிட்ட வந்து அந்த அ அந்த பேண்டோ இல்ல இதெல்லாம் உருவின்னு போறதெல்லாம் தெரியாது. ஓஹோ! அது சில நேரம் பார்த்தீங்கன்னா, அப்படியே அமனமா போவாரு. இவரு எப்படிங்க மனநிலை பாதிக்கப்பட்டவருங்களா? இல்ல ஒரு நல்ல நிலையில இருக்கிறவருங்களா? மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தா எப்படிங்க முடி வளராம இருக்கும்? இல்லங்க 2மே ஒரே ஸ்டேஜ் தானங்க. மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கும் எந்த ஒரு கிடையாது, எல்லாத்தையும் கிடையாது. ஆ, மனநிலை வேற. மனநிலை பாதிக்கப்பட்டவங்கன்றது வந்து மன ஓட்டம் வந்து ஒரு 1000, 2000 கிலோமீட்டர்ல போறதுனால ஜாம் ஆயி நிக்குது. ஆ. அவங்க தான் பித்து புடிச்சவங்க. ஓஹோ! அவங்களுக்கு எண்ண ஓட்டம் அதிகமா ஓடிக்கிட்டே இருக்குங்களா? ஆமா. இவங்க வந்து 0 எண்ணத்துல இருக்கிறவங்க. ஓ! இப்பதாங்க எனக்கு வித்தியாசம் புரியுது. அவங்களுக்கு வந்து அதிகமா ஓடும். அதுல தடுமாறுவாங்க. இவங்களுக்கு சுத்தமா ஓடாம இருக்கும். ஆமா. சரி, சரிங்க. அப்ப இவர வந்து நான் வந்து அந்த காலத்துல இருந்த ஒரு செல்போன்ல ஃபோட்டோ எடுத்தேன். சரிங்க. ஆனா, அத அத வந்து அடுத்த நாள் ஓப்பன் பண்ணி பார்த்தா அது இல்ல. ஆ, ஆ, காணாம போயிடுச்சு. ஆ, ஆ. அவரு வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா ஃபாலோ பண்றேன். ஓ! இப்பவும் இருக்காரு? அவரு இந்த கொரோனா வரைக்கும் ஃபுல்லாவே இருந்தாரு. ஆ, அவரு எங்க ஆஸ்பத்திரியில தான் சுத்தின்னு கிடப்பாரு. ஆ. அவருடைய ட்ரெஸ்ஸே என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மார்ச்சரியில அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண பேஷண்ட் போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸ தான் அவர் வந்து ஒண்ணு ஒண்ணா எடுத்து
ம். தனக்கு எது கரெக்டா இருக்குதுன்னு பார்த்து போட்டுன்னு போவார். ஓ, நீங்க எடுத்து குப்பையில போறத வந்து அவங்க எடுத்துப்பாங்களா? ஆமா. அவர் வந்து எடுத்து ஒண்ணு ஒண்ணா போட்டு பார்த்து எது அளவு சரியா இருக்கோ அத போட்டு திரிவாரு. ஆ, ஆ, யாரு கூடயும் பேச மாட்டாரு. ஆ, அப்புறம் வந்து கொரோனா பீரியட்ல எல்லாம் அங்க தான் சுத்தின்னு இருந்தாரு. ஆ, அவருக்கு எதுவும் ஆனதில்ல. ஆ, நாங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருக்கோம்னா, அவர யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆ, எந்த செக்யூரிட்டியும் அவர தடுக்கக்கூடாது. ஆ, அவர் எங்க போறாரோ போட்டும். ஆ, எங்க படுத்துங்கிறாரோ படுத்துன்னுக்கட்டும். ஆ, அப்படின்னு சொல்லி அவர வந்து சுத்த விட்டாச்சு. ஆ. அவர் சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமேட்டா அவர் எங்க போனாருன்னே தெரியல. ஓ, 5 வருஷமா ஆனா அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தாரு. ஆமாமா. அப்புறம் எங்கேயோ போயிட்டாரு. ஆமா. சரி, சரி, அவர் சரிங்க. எங்கேயோ போயிட்டாரா, இல்ல மறைஞ்சிட்டாரா என்னான்றதே தெரியாது. அதான், அதான். கண்டிப்பா 5 வருஷமா இங்க இருந்தவரு, அப்போ அவர் அடுத்த ஸ்டேஜுக்கு தான் அவர் மாறி இருப்பாரு. அவரு இறந்து போயிருந்தா அந்த பாடி எங்களுக்கு தான் வரும். ஆமா, ஆமா, ஆமா. மார்ச்சரிக்கு தான் வரும். அந்த மாரி வந்ததா இதுவரைக்கும் எந்த நியூஸும் கிடையாது. அவரு சாப்பிடவே மாட்டாருங்களா? அந்த வெறும் அந்த தண்ணி மட்டும் தானுங்களா? அது கூட இல்ல அப்புறம். ஓஹோ! அதுக்கப்புறமேட்டு அந்த சாக்கடை தண்ணியும் குடிக்கிறது இல்லைங்களா? எதுவுமே கிடையாது. ஆ, சுத்திக்கின்னு இருப்பாரு அவ்வளவுதான். பரவாயில்லங்க. இந்த நாள்ல அப்போ அப்படி ஒருத்தர் தான் நம்ம பார்த்துருக்கோம். ரீசெண்டா நான் சொல்றது இந்த கொரோனானா 2022, 3லலாம் வந்து அவரு இருக்கிறார். ம், ம், உங்களுக்கே ம், தெரியும். எங்க ஊர்ல இருக்கிறவங்க நெறைய பேருக்கு தெரியும் அவர வந்து இந்த மாரி சாக்கடை தண்ணி குடிக்கிறவருன்னு. ம், ம். ஆனா யார்கிட்டயும் பேச மாட்டாரு. அவருக்கு பார்த்தோன்னா குறுந்தாடி கொஞ்சமா இருக்கும். ஒரு 10 நாள் தாடி இருக்கும். அந்த யூடியூப்ல அந்த மாதிரி வீடியோஸ் அந்த மாதிரி யாராவது புடிச்சு போட்டிருக்காங்களா? யாரும் புடிச்சது இல்ல. அதான் சொல்றேனே விடமாட்டேங்குதுன்னு. ஓஹோ! நீங்க வீடியோ கூட எடுத்து பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் வந்து எடுத்தா அழிஞ்சு போச்சு. ஆ, அழிஞ்சு போச்சு. அதுல வந்தது அழிஞ்சு போச்சு. எப்படி ம். அழிஞ்சதுன்னே தெரியல அதெல்லாம். அவங்களாம் அத வெளிப்படுத்த விடமாட்டாங்க சார். ஓஹோ! அது ஆனா இப்ப நம்ம போய் பேசினாலோ, பேசி கீசி அவங்க கிட்ட இருந்து நம்ம எதுவும் வாங்க முடியாது. அவரு வந்து எல்லாரும் பைத்தியக்காரன்னு நினைச்சுன்னு இருந்தாங்க. ஆனா அது ம். அவரு ஒரு சித்தர்ன்றது யாருக்கும் தெரியாது. ஓஹோ! அவரு வந்து என்ன சொல்றதுன்னா, நமக்கு வந்து நம்ம குருநாதர் வந்து எதெல்லாம் உண்மை அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே காட்டிக்கிட்டே வந்திருக்காங்க இதுவரைக்கும். ஆ. ஸோ இதுதான் உண்மை அப்படின்றத இவர வந்து ஒரு எக்ஸாம்பிளா வச்சு காட்டுனாங்க. சுத்த தேகம் எப்படி இருக்கு பாரு. அதுவும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளிய வர கழிவுகள்ல இருக்கிற இதெல்லாம் அந்த சாக்கடை தண்ணிலாம் ரொம்ப மோசமா இருக்குங்க. அவருக்கு எந்த ஒரு டிசீஸும் வரலன்னா எவ்வளவு பெரிய அதிசயம் தான் இல்லங்க அது? அதிசயம் அப்படின்றதுக்கு காரணம் என்னன்னா, மனம் ஒடுங்கி போச்சுன்னா எதுவுமே வராது. ஓஹோ! நம்ம ஏதோ ஒண்ணு சாப்பிட்டு இது வரும், அது வரும்னு ஏதோ ஒண்ணு சிந்திச்சிருந்தா தான் அந்த மாரி வரும்ன்றீங்களா? ஆமா, ஆமா. வேறுபாடு பார்க்காம இருக்கிறவங்க அவங்க. சரிங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பொறக்கிற குழந்தைக்கெல்லாம் கூட அந்த குழந்தைங்களுக்கு மனமே இருக்காதுல்ல? யார் சொன்னா? உள்ள இருக்குங்களேங்க குழந்தை. ஆமா. அதுக்கு மனமே இருக்காதுல்ல. அது வந்து பிரபஞ்சத்தோட தானே கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்றோம். நம்ம பொறந்ததுக்கு அப்புறம் தான் வெளி மூச்சு ஓடுனதுக்கு அப்புறமேட்டு தானங்க அது வந்து நார்மல் இதுக்கு வரும். அதெல்லாம் நெறைய வந்து பொய் சொல்றாங்க. ஆ. அப்படிலாம் கிடையாது. இப்ப அதாவது குழந்தை உள்ள இருக்கும்போது உள் சுவாசம் ஓடுங்களா? இந்த வாசி நீங்க சொல்றீங்களா அந்த மாரி ஓடுங்களா? எப்படி அந்த சுவாசம் போகுங்க அதுங்களுக்கு? அது எல்லாம் அப்படி கிடையாது. அதாவது ம். அத வந்து நீங்க வாசி யோகத்தோட கனெக்ட் பண்ணிலாம் இப்ப பேசக்கூடாது. அதாவது இல்லங்க, என்னோட டவுட்ட கேட்டேன். நான் அந்த மாரி கேள்விப்பட்டதுனால. ஆனா பொறக்கிற குழந்தைக்கு அதான் பொறக்கும்போது அத வந்து நெறைய மாத்தி மாத்தி பேசுவாங்க. அதாவது ம். குழந்தை வந்து ஸ்கேன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கை சப்பம். ஆமா, ஆமாமா. நான் கூட அப்புறம் கை, கேள்விப்பட்டேன். காலெல்லாம் உதைக்கும். ஆ. சரியா? இதெல்லாம் யார் கத்துக் குடுத்தா அதுக்கு? அதோட நினைவு ஆல்ரெடி அதோட நினைவுல அது இருந்திருக்கு. பதிவு இருக்கு அதுகிட்ட. அப்ப அது நெனப்பு இல்லாம இருக்குதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆ. அதுக்கு பசின்ற ஒரு உணர்வு இருக்குதே. இப்ப ஓஹோ! அம்மா குழந்தை வந்து உள்ளுக்குள்ள 2 மணி இருக்கும்போது அதுக்கு வரைக்கும் பசி உணர்வுலாம் தெரியுங்களா? அம்மா வந்து 2 மணி வரைக்கும் சாப்பிடலன்னு வச்சுக்கோங்க. ஆ. குழந்தையோடைய பிளட் குளுக்கோஸ் லெவல் குறைஞ்சிச்சுன்னா, உடனே குழந்தை வந்து அந்த உதைக்கிற தன்மையை அதிகமாக்கும்.
ஓஹோ! அப்ப அது பறவை உள்ளுக்குள்ள இருக்கும்போது அது பசி உணர்வு வந்து அது வெளிப்படுத்துங்களா? தாயமா வெளிப்படுத்தும். கரெக்ட், கரெக்ட். ஆமா. ஸோ இது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆ, குழந்தை வந்து உள்ள இருக்கிறது வந்து ஒரு ஒரு தாயினுடைய அங்கம். ஆமா. அது ஒரு செப்பரேட் பார்ட் கிடையாது. ஆ, அப்படின்லாம் நிறைய பேர் பேசி கிடப்பாங்க. அப்படிலாம் அது கிடையாது. ஆ, அது வந்து எப்ப வந்து ஒரு கரு உருவாகுதோ அது தனி, அம்மா தனி. ஆ. அந்த கரு வந்து எது வரைக்கும் வந்து வளரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயிர் இருக்கிற வரைக்கும் தான் வளரும். ம். இப்ப அந்த உயிர் போயிடுச்சுன்னா வளராது. அதான் அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா, ஆமா. அப்ப உயிர் இருந்தா மட்டும்தான் அந்த குழந்தை வந்து அம்மாவுடைய ம், சத்துக்களை வந்து அந்த பிளசண்டா வழியா எடுத்துக்கிட்டு ம், அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடம்ப வந்து கூடு கட்டுது. ம், அங்கதான் கூடு கட்டுறது ஆரம்பிக்குது. ம், சோ உடம்பு உயிர் எடுத்ததா, உயிர் உடம்பு எடுத்ததா அப்படின்றத ம், செவ்வாய்க்கியருடைய கேள்வி. ம், அதாவது உடம்பு வந்த பிறகுதான் உயிர் வந்ததா, ம். இல்ல உயிர் வந்த பிறகுதான் உடம்பு வந்ததா? உடம்பு வந்ததுக்கு அப்புறம் தானங்க உயிர் வந்திருக்கும். அதுதான் இல்ல. ஆ. அது வந்து இன்னைக்கு ஏதோ உளறின்னு போயிடானுங்க. இல்ல மாடர்ன் சயின்ஸே அதுதானே சொல்றாங்க. முதல்ல உயிர் என்பது வந்துதான். ஆ. இப்ப இப்படி எடுத்துக்குங்க. ம். தேனி முதல்ல வந்ததா, தேன் கூடு முதல்ல வந்ததா? தேனி தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கும். ஆஹா, தேன் கூடு தான் வந்திருக்கும். அதுல இருந்து தானே ஒரு உயிர் உருவாயிருக்கும். அப்படி இல்ல தேன் சார். கூடுன்னா தேன் கட்டுறது சொல்றீங்களா? இல்ல இல்ல, தேனி தான் வந்திருக்கும். தேனி தானே அந்த தேன் கூட கட்டுது. அதே ம். மாதிரிதான் இதுவும். ஆ. இந்த உயிர் என்ற தேனி தான் கூட கட்டுது, உடம்பு என்ற ம். கூட கட்டுது. ம். அப்ப தேனி என்ற உடம்பு உயிர் இல்லைன்னா உடம்பு உருவாகாது. ம். புரியுதுங்களா? அப்ப அதாவது விந்து சக்தியும் ஸ்ரோனிதமேன்றது வந்து அதோட உயிரோட உயிர் தன்மை தான் சொல்றீங்களா? அதெல்லாம் கிடையாது. இல்லங்க, அப்போ விந்துவும் ஸ்ரோனிதமும் சேர்ந்து தானே உடம்பு உருவாக்குது. ம்ஹும். ம். அது ரெண்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா, ம். இந்த உடம்பு எப்படி அமையணுன்றதுக்கான ஃபார்முலா அது. ம். அதாவது என்ன சொல்றதுன்னா, உங்களுக்கு வந்து ஒரு வீடு கட்டுறதனுடைய பிளான், ம். அந்த பிளான் படி தான் அந்த வீடு அமையும். ம். அந்த மாதிரி அம்மாவுடைய கருமுட்டையும் அப்பாவுடைய விந்துல இருக்கிற அந்த ஸ்பெர்ம்ல இருக்கிற ஜீனும் ம். ரெண்டும் வந்து ஒன்று சேரும் பொழுது ம். எந்த ஜீன் வந்து டாமினண்டா இருக்குதோ, எது ம். சக்தி வாய்ந்ததா இருக்குதோ, ம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த உடம்பு அமையும். ம். ஸோ அது ஆண் தன்மையோ பெண் தன்மையோ அப்படின்றத அது அமையும். ஆமா, அது ஒய் குரோமோசோம் எஸ் குரோமோசோம் சொல்றாங்க அந்த மாதிரி. ஆ. ஸோ இதெல்லாம் வந்து கட்டடம் எப்படி கட்டணுன்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த அது என்னது, அது வெறும் வந்து ஒரு ம். ஸ்கெட்சு. ம். அது இருந்தா மட்டும் உங்களுக்கு வந்து உடம்பு வந்துடாது. ம். முதல்ல அந்த உயிர்ன்றது வந்து வந்தால் மட்டும்தான் ம். அந்த உயிருக்கும் இந்த இந்த ஸ்பேம்ல இருக்கிறதுக்கும் சம்பந்தம் கிடையாதுங்க. ம். ஆம்ல இருந்து உயிர் வரதெல்லாம் கிடையாது. ம். உயிர் என்பது அது வந்து தனி ஆன்மா, அது தனித்தன்மையா வர்றது. அது ம். அது வந்து அதுக்குன்னு ஒரு ஃபுல் கர்மாவோட வருது. அது ம். கர்மான்னா அது முன் செய்த பாவங்கள்லாம் கிடையாது. ம். அதாவது அந்த ஒரு ஒரு ரெக்கார்டிங்கோட வருது. அது என்னன்னா அது எப்படி வாழப்போகுது, ம். எதுக்காக பிறப்பெடுக்குது, ம். எத்தனை வயசு வரைக்கும் வாழப்போகுது, ம். வாழ்நாளா என்னென்னலாத்தையும் அனுபவிக்க போகுது, ம். இது எல்லாம் முன்னாடியே எழுதி வச்சுதான் அது வருது. ஆனா அதுக்கும் பாவ புண்ணியங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. ம். இப்ப ஆனா நீங்க மறுபிறவின்னு ஒண்ணு இல்லன்றீங்க. இப்ப என்னடான்னா அது ரெக்கார்டோட தான் வருதுன்றீங்க. அதான் சொல்றேன், மறுபிறவி கிடையாது அது.
அப்போ ஆல்ரெடி வருது இல்ல? இப்போ ஒரு மாருதி காரு நீங்க வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வாங்குறீங்க. ஆ, இப்போ அந்த மாருதி கார் வந்து சுத்தமா ஓடல. ஆ, இப்ப ரிப்பேர் பண்றதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கல. ஆ, இப்ப அதை காயலாங்கடைக்கு போட்டுடுறீங்க. ஆ, அதை அவன் நொறுக்கி கிறுக்கி இரும்பு எடுத்து அதை எடுத்துன்னு போய் வேற ஏதோ பொருட்கள்லாம் செய்திருவானே ஒழிய ஆ. அந்த 25 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த அதே காரு மறுபடியும் காரா மாறாது. சரி. ஆனா அந்த கம்பெனி இருக்கிற வரைக்கும் அந்த மாருதி காருன்றது உலகத்துல இருந்துகிட்டே இருக்கும். ம். அதுக்காக அது மறுபிறவி எடுத்துட்டு வந்துச்சுன்னு அர்த்தம் கிடையாது. இல்லங்க, இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப இந்த கார் இதுன்னா இதே காரா இருக்காதுன்றது நான் என்னன்னா, ஒண்ணு சொல்றேன். ஆ, இப்போ அந்த கார் வேற, இந்த கார் வேற. ஆ, ஆனா இந்த காருக்கும் அந்த காருக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, ஆ, ஒவ்வொரு கார் உள்ள வரும்போதும் ஆ, ப்ரொடக்ஷன்ல வரும்போதும் இந்த கார் இத்தனாயிரம் கிலோமீட்டர் ஓடணும்ட்டு ஒரு ரெக்கார்டிங் போட்டு அனுப்புவாங்க. ஆ, அதுக்காக அந்த ரெக்கார்டிங் எதை பேஸ் பண்ணி வருதுன்னா பழைய கர்மாவை பேஸ் பண்ணி வருதெல்லாம் கிடையாது. ஆ, இது வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக தான் அதை ப்ரிப்பரேஷனே பண்றாங்க. அது அது வாழ்ந்து போயிடுது. ம், அதுக்கு வந்து நீங்க சொல்லக்கூடிய தன்மை எல்லாம் கிடையாது. ம், ஸோ 25 வருடங்களா அந்த கம்பெனி இருக்கிற வரைக்கும் அந்த கார் இருந்துகிட்டே தான் இருக்கும். ம், இதே புது புதுசா வந்துகிட்டே தான் இருக்குமே ஒழிய அதெல்லாம் வெவ்வேறு கார். ம், அதுக்கு முன்னாடி இருக்கிற கார்களுக்கு சம்பந்தம் கிடையாது. ம், அதெல்லாம் போய் சேர்ந்துச்சு. ம். இந்த உடம்பு இறந்த உடனே இது மண்ணோட மண்ணா போயிடும், அவ்வளவுதான். இப்போ உடம்ப பத்தி விஷயம் இல்லைங்க. இப்ப நான் இருக்கேனா, என்னை இயக்குதுல ஒரு ஆற்றல். அது வந்து ஆன்மான்னு வச்சுப்போம். ம். இப்ப நான் இறந்த உடனே அந்த ஆற்றல் என் உடம்பு விட்டு வெளியே வருதுங்களா, எனர்ஜி. ம். உடம்பு எரிஞ்சிடுச்சு, அது உடம்ப விட்டுடலாம். இது ஒரு கூடுன்னு வச்சுக்கோங்க. அந்த எனர்ஜி வெளியே வருதுல்ல, ஆமா. அடுத்து அதோட நிலை என்னவா இருக்கும்? ஒரு என்னை இயக்குற எனர்ஜி கண்டிப்பா உடம்புல இருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் தான் இறப்பு வருது. அந்த எனர்ஜி. இருங்க, இப்ப நான் கேக்குறேன். இப்ப உங்க வீட்டுல வந்து ம், டிவி இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு, லைட் இருக்கு, ம், ஃபேன் இருக்கு, ஹீட்டர் ம், இருக்கு, ம், எல்லாம் இருக்கு. ம், எல்லாத்துக்கும் வந்து சுவிட்ச் போட்டோடனே கரண்ட் போகுது. ம், அப்ப கரண்ட் போனோடனே இது எல்லாமே இயங்குது. ம். இது எல்லாம் ஒண்ணா? இல்லையே, வேற வேறதான். சரி. ஆனா கரண்ட் ஒண்ணு தானே. ஆமா. இந்த கரண்ட் ஒண்ணா இருக்கிறது ஆ. என்னென்னலாம் மாறி மாறுது. டிவி, ஃபேனு எது எதெல்லாம் அது ஒரு இருக்கோ அந்தந்த தன்மைக்கு ஏத்த மாதிரி அதுவா மாறுது. ஃபேன் மொத்தம் டிவினா நம்ம பார்க்கலாம். சரி, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா என்ன ஆகுது? எல்லாமே சைலண்ட் ஆயிடுது, அவ்வளவுதான். அப்போ அந்த ஃபேனுக்குள்ள இருந்து அந்த ஃபோர்ஸ் வெளியே வருதா என்ன? இல்லையே. ஃபோர்ஸ் கட் ஆயிடுச்சு, ஆ. கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அதாவது நமக்குள்ள வர உயிராற்றல் வந்து கட் ஆகுதே தவிர உள்ள இருந்து எதுவும் வெளியே போலன்றீங்களா? உள்ள இருந்தும் போல, வெளியில இருந்தும் உள்ள வரல. அதுதாங்க. இப்ப நான் இருக்கிறேன்னா நான் இறக்குறேன்னும் போது வெளியே இருந்து உள்ளுக்குள்ள வர்றதுதான் கட் ஆகுதுங்களா? அவ்வளவுதான். சரி, நீங்க அப்போ நீங்க அந்த உயிராற்றல்ல இருந்து கட்டாயி வெளியே கட்டாயிடுறீங்க, அவ்வளவுதான். அப்ப நிறைய பேர் வந்து மறுபிறவி வந்து நிறைய பேர் இப்ப நிறைய டாக்குமெண்ட்ல இருக்காங்க. நான் வந்து முந்தின பிறவில நான் கொல்கத்தால இருந்தேன், அப்படி இப்படி நிறைய டாக்குமெண்ட்ரி எல்லாம் இருக்குங்களா அதெல்லாம்? அதுவும் ஒரு வகையான பிறவி. என்னங்க இது, இப்பதான் பிறவி இல்லைன்னீங்க. ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இந்த இடத்துல இப்படி இருந்தேன்னு சொல்லி அதான் கூட்டு அதுதான் சொல்ல வரேன். இப்ப 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேன், ரைட்டு. ஆ. அத மாதிரி சொல்ல சொல்லி அதுல ஒரு ரெக்கார்டிங் எழுதி இருக்கும். ஏன் எல்லாராலையும் சொல்ல முடியல? அது அது இது எப்படின்னாங்க, எல்லாருக்கும் ஒரு பெரிய விஷயம் தெரியாது. சில பேருக்கு அது அந்த பதிவு வந்து தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கும், அவ்வளவுதான். சில பேருக்கு தெரியுது இல்ல. ஆமா. தெரியணும் அப்படின்றதுக்காக ம். அதுல ரெக்கார்டிங் அந்த மாதிரி எழுதி வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான்.
இல்ல இல்லங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா அவங்க 200 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஆளு தானே அப்ப வாழ்ந்திருக்காங்க. அது உண்மை இல்ல. அப்ப அவங்களுக்கு எப்படி 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க வாழ்ந்ததெல்லாம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? அது நான் எப்படி சொல்றாங்க அவங்க? அதுதான் சொல்ற மாதிரி ஒரு கதையை அமைச்சிருக்கும் அந்த ரெக்கார்டிங்ல. அதுக்கு ஏத்த மாதிரி எதிரில் இருக்கிறவங்க ஆமாந்தான்னு போடுவாங்க. ஆ, ஆ, ஆ. இதெல்லாம் அந்த கதையில வரும். ஆனா அது உண்மை கிடையாது. அவங்க சொல்றதெல்லாம் அப்படி 200 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சம்பவங்கள்லாம் நிகழ்ந்தது வந்து அப்படி கிடையாது. அது கிடையாது, அவ்வளவுதான். அதாவது வந்து அது எல்லாமே ஆ. அந்த ரெக்கார்டிங்ல எழுதி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இந்த வயசுல இவங்களை சொல்ல சொல்லி. சொல்லுவாங்களே தவிர ஆனா அவங்க சொல்றதெல்லாம் உண்மைன்றது கிடையாது. அது மாதிரி இருக்கிறது வந்து அந்த அவங்க சொல்ற மாதிரி அது ஒரு கதை அமையும் அவங்க, அவ்வளவுதான். சரிங்க, அப்ப நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா நான் இந்த பிறவியில நான் என்ன வேணாலும் பண்ணிட்டு ஜாலியா, எனக்கு தான் பிறவியே இல்லையே. ஆமா. நான் நல்லா யார வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம், ஆசைப்பட்டதெல்லாம் அனுபவிக்கலாம், தப்பு சரின்னு இல்லாம நான் இருந்துட்டு போயிடலாமே. முடிஞ்சா செய்து பாருங்க. இல்லங்க, நீங்க சொல்ற மாதிரி உணர்வற்ற நிலைக்கு போயிட்டு ஜட மாதிரி நான் இருக்கிறதுனால ஒன்றும் இல்ல. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, ஆமா. ஒரு நானே உடம்பும் உயிரும் சேர்க்கணும்னு, அந்த மாதிரி அவசியம் கூட இல்லையே. ஏன்னா நான் இருக்கிறதெல்லாம் நான் ஐம்புலன்கள் மூலமா சந்தோஷமா இருந்துட்டு ம். நான் அது எப்படி போகலாம். எனக்கு இருந்திருக்கீங்க? தான் பிறகு இல்லையே, எனக்கு பாவ புண்ணியமே இல்லையே. அப்ப நான் ஜாலியாவே இருக்கலாமே, நான் ஏன் ஒரு ஜட மாதிரி இருக்கணும்? ம். அந்த மாதிரி எப்படி நீங்க இருப்பீங்க? ஏன் கேட்டா தானே கண்ட்ரோல் இருக்கு. இப்போ என்கிட்ட கண்ட்ரோல் இருக்கு சார். ம். உங்களால அதை தாண்டி சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்க விட மாட்டேன் நான். இல்லையா, அப்படி நிறைய பேர் வாழ்றாங்களே. அப்படி வாழறவங்களுக்கு அப்படி ஒரு ரெக்கார்டிங். இல்ல இல்லங்க, அதெல்லாம் புரியுதுங்கய்யா. நான் என்ன சொல்றேன்னா, ஆ, நீங்க இப்பயே ஒரு கத்தியை எடுத்து யாரையா போய் ஒருத்தரை வெட்டுறதுக்கு போங்க, ஆ. என்ன நடக்குதுன்னு பாருங்க. என்னால முடியாதுங்களே. உங்களால முடியாதுன்றதை விடுங்க, ஆ. நீங்க முயற்சி பண்ணா கூட முடியாது. ஆமா, எனக்கு நீங்க கோடி ரூபாய் கொடுத்தா கூட என்னால முடியாது. என்ன, அது உங்க மனசுக்காக சொல்லுங்க. நானு நீங்க வெட்டணும்னே அபிப்பிராயப்பட்டு போனா கூட முடியாது. ஏன் அது ஏன்? அது என் கண்ட்ரோல்ல இல்ல இருக்கு. நீ வெட்டணும் வெட்டக்கூடாதுன்றது நான் மொத்தத்தையும் நான் இல்ல கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் அதை யார் சொல்றீங்க? எது படைத்ததோ அதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. ஆ, ஆ, ஆ. அதுங்கிட்ட தான் டோட்டல் உடைய கண்ட்ரோலும் இருக்கு. இல்ல இல்ல, அது புரியுதுங்கய்யா. என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ நீங்க வந்து இருக்கிறீங்கய்யா, ம். நீங்க வந்து என்னன்னா உங்களை மறந்த நிலையில ம். சாப்பாடு தண்ணி தூக்கம் எதுவும் இல்லாம குப்பை மேட்ல இது பண்ணிக்கிட்டு அப்படியே இருக்கிறீங்க. ம். நான் என்ன பண்றேன்னா டெய்லி சுகமா பல பெண்கள் பல சாப்பாடு நான்வெஜ் இது பயங்கரமா வாழ்றேன். ம். ஒரு பக்கத்துல நீங்க உங்க உடம்பு மூலம் தான் அந்த கனெக்ஷன் கட் ஆகுது, என் உடம்பு வந்து கனெக்ஷன் கட் ஆகுது இல்ல. ஆமா. சோ ரெண்டுக்குமே ஒரே ரிசல்ட் தான். ரிசல்ட் ஒண்ணுதாங்க. ஆ, அதுக்கு பேரு தான் தற்சுதந்திரம்னு பேரு. ஆ, அந்த தற்சுதந்திரம்ன்றது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும். ஆ, எல்லாராலையும் எல்லா விஷயங்களையும் செய்துக்க முடியாது. ஆ, நீங்க போய் கேட்டீங்கன்னா அந்த பொண்ணு உன்னை வந்து செருப்பால் அடிக்கும். ஆ. வேற ஒருத்தன் போனா கூட போய் படுத்துக்கும். ஆமா. அப்படின்னா அவனுக்கு அந்த விதி இருக்குது, உனக்கு இல்ல. அதை நீ மாத்த முடியாது. அப்ப நம்ம இது இந்த உலகத்துல இது சரி இது தப்பு, இவங்க சரிதான் பண்றாங்க தப்பு தான் பண்றாங்கன்னே நம்ம பார்க்க கூடாதுங்களா? அது பார்க்க கூடாதுன்றது கிடையாது. ஆ. அது அவன் அவன் விதிப்படி அவன் பண்றான், அவ்வளவுதான். ஆமாங்க, அப்ப அவங்க மேல தவறு இல்லைன்னு தானே அர்த்தம்? ஆமா, தவறு இல்லைன்றது வந்து உலகத்துல அப்படி கிடையாதுல்ல. இல்ல இல்ல, அதாவது புரிதலோடு இருக்கிறவங்களுக்கு அது தவறு இல்லைன்னு தான் அர்த்தம். ஒரு ராக்கெட்டு ஆ, உண்டு எடுத்துக்கின்னு ஆ, போய் ஒரு நாட்டை அழிக்குது. ஆ. இப்ப ராக்கெட்டு தப்பு பண்ணுச்சா இல்லையா? ஆமா, தப்புதான். ஆனா ராக்கெட்டா பண்ணுச்சு? நம்ம தான் பண்றோம். நம்ம தான் ஏவணும், எந்த இலக்குல ஏவறோமோ அது போய் அங்க போய் அடையுது. அத மாதிரிதான் நீயும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அப்ப ஏங்க அந்த சித்தர்கள் வந்து சரியே கிரியே ஈயமோ நியமம் எல்லாம் வகுத்து இப்படி இப்படி எல்லாம் இருக்கணும்னு நிறைய போதனைகள் எல்லாம் ஏன் பண்றாங்க? எப்படியா இருந்தாலும் அந்த ஆன்மா அதை தான் பண்ண போகுதுன்னு அவங்களுக்கு தெரியும். யாருமே பண்ணது கிடையாது. எந்த சித்தனும் வந்து எந்த ஒரு வழிமுறையும் சொன்னது கிடையாது. இல்லையங்க, இவரோட பதஞ்சலி யோக சூத்திரத்தெல்லாம் இருக்குங்க. பதஞ்சலி வந்து ஒரு ஒரு நிலைக்கு வந்து அவர் வந்து மனித நிலைக்கு தான் அவ்வளவு தூரம் சொல்லியிருக்காரு.
ஆ, யோக நிலைக்கு எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. ஓஹோ, இந்த ஏமோனியம் அவங்க குறிச்சு வச்சது எல்லாமே சாதாரண மனுஷங்களுக்கு தாங்களா? ஆ, இதெல்லாம் உலகியல் மக்களுக்கு வாழறதுக்கு நல்ல வழியா வாழுங்க அப்படின்னு அவங்க ஒரு சொல்றாங்க. அந்த அவங்களுடைய பதிவு படி சொல்றாங்க. ஆனா உண்மை எதுவுமே கிடையாது. நீ என்ன ஏமோனியமத்தை குறிச்சாலும் அவன் எதுக்கு வந்தானோ அதை பண்ணிட்டு தான் போவான். ஆமா, அது இல்லாம உன்னால எதையுமே பண்ண முடியாது. ஓகே ஓகே, புரியுது புரியுதுங்க. ஆக மொத்தத்துல எப்படி நமக்கு என்ன இங்க எதுக்காக வந்தோமோ அது பிரகாரம் அப்படியே இருந்துட்டு போகணும். மற்றபடி எல்லாருக்கும் ஒரே இதுதான். வர எலக்ட்ரிசிட்டி எப்படி எல்லாத்துக்குள்ள வருது அது மாதிரி கனெக்ஷன் கட் ஆச்சுன்னா சரி. இதுல ஒண்ணு இருக்குல்லங்க, இப்ப நீங்க ஒண்ணு சொல்றீங்களே எலக்ட்ரிசிட்டி கட் ஆகுன்றீங்கல்ல, ஆனா தன்னை மறந்து இந்த மாதிரி இருக்கிறவனுக்கு உடலோ மனமோ இதுவாயிடுச்சுன்னா இறப்புன்றதே இல்லைன்றீங்களா? அப்ப அங்க ரிசல்ட் மாறுது இல்ல? அங்க ரிசல்ட் மாற வைக்கிறது அங்க விதிதான். எல்லாருக்கும் அந்த நிலை கிடைச்சிடாது. வள்ளலார் கிடைச்ச நிலையை ஏன் 180 வருஷமா வேற யாரும் போல. அப்போ நம்மளோட முயற்சினே ஒண்ணுங்க கிடையாது. இப்போ தெய்வத்தின் ஆகாத நிலும் முயற்சித்தான் மெய்வரத்தை கூலி தரும்னு சொல்றாங்களேங்க. அப்ப அது என்னங்க? அப்ப அதுக்கு என்னங்க அர்த்தம்? முயற்சி தான் பண்ணி பாருங்க, கோடீஸ்வரன் ஆவறதுக்கு பண்ண முடியும். இல்லைங்கய்யா, எனக்கு எதுவுமே தெரியாது. நான் மத்தவங்க சொன்னதும் பெரியவங்க சொன்னதும் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்கறேன், அவ்வளவுதான். அதுதான் சார் நானும் சொல்றேன். அவனுங்க கொண்டு போறானுங்கல்ல. ஆமா, நீ முயற்சி பண்ணி தான் பாரு. ஒரு சிங்கத்தை போய் வெறுங்கையில சண்டை போட்டு சாவடிக்கிறதுக்கு முயற்சி பண்ண. ஐயோ அது முடியாதுங்க. நம்ம முயற்சி முயற்சிதான் எல்லாம் திருவினையாக்கும்ன்றீங்களா? அப்புறம் என்ன? ஸோ இப்போ வள்ளலார் பண்ணது அவர் பிறப்புலயே அந்த இது இருந்ததுனாலதான் அவரு அந்த தன்மையோடவே இருந்து போனாரே தவிர அவரு சுயமா எந்த ஒரு முயற்சியும் இல்லை. இப்போ என் உடம்பு இருக்கு. என் உடம்புல உருவாக்கின எல்லா விஷயமும் நான் உருவாக்கி வச்சிருக்கேன். என் கை காலு எல்லாத்தையும். இப்ப இதுல எது வசதி, எது கம்மி? எல்லாமே நமக்கு தேவையான எல்லாமே நமக்கு வசதி தான். இதுல எது நமக்கு எதுவுமே இதுவும் சொல்ல முடியாது. அப்படி இல்ல. இப்ப இந்த உடம்பை உருவாக்கினவனுக்கு எதுவுமே வசதியும் கிடையாது, எதுவும் தாழ்ந்ததும் கிடையாது. ஏன்னா எல்லாமே அவனுடைய பொருள்ல தான் வந்தது. பொருள் எல்லாமே சுத்தமான பொருள்னும் போது எங்க இருந்து சாக்கடை வந்தது? அழுக்கு எங்க இருந்து வந்தது? அப்ப அழுக்குன்றது உண்மையா? ஆமா, உண்மைதானே. வருது எல்லாமே நம்ம உருவாக்கி இருக்கிறோம். இருந்தாலும் நம்ம கழிவுன்னு ஒண்ணு வெளியே போகுது. சிந்தனை தான். அந்த கழிவும் நான் தானேன்றேன். ஆமா, நான் தான். அதை நம்ம தான் பிரிக்கிறோம். இது கழிவு, இது துர்நாற்றம்ன்றது நம்ம மனம் தான் பிரிக்கிறத தவிர அதுவும் நமக்குள்ள இருக்கிற ஒரு பொருள் தான். அந்த ஆள் பிரிக்க மாட்டார். அதனால அவரு சாகர தண்ணி எடுத்து குடிச்சாலும் ஒன்னும் ஆகாது அவருக்கு. அதான் இப்போ அது புரியுதுங்க. இப்போ அதுல பேசிக்கிட்டு இருக்கும் போது எனக்கு அது ஒரு ஞாபகம் ஒண்ணு வருது. இப்போ நான் உணவே இல்லாத நிலைக்குள்ள இருந்தேன்ல பாத்தீங்களா? அப்போ சாப்பிடவே இல்லைனாலும் அந்த கழிவு வந்துகிட்டே இருக்குங்க. அது எப்படிங்க? அது வந்துகிட்டே தான் இருக்குங்களா? இல்ல அது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமா நின்னுடுங்களா? எதுவுமே வராதுங்க. அதோட எல்லாமே நின்னுடும். ஏன் எப்படி கழிவு வரும்? கட்டி முடிச்சிங்களா? அப்புறம் என்ன? இல்லங்க, நான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நாள் இருந்தப்போ ஒரு 10 நாள் ஒரு வாரம் கழிச்சு தான் கருன்னு வந்தது. உங்களுக்கு போட்டோ அனுப்பணும் பாத்தீங்களா? கொஞ்ச நாள் வந்துகிட்டே இருந்தது. என்னால சாப்பிடாம கூட இருந்தேன், எனர்ஜியா இருந்தேன். ஆனா அந்த கழிவு வரும்போது ரொம்ப அந்த மருந்து ஸ்மெல் ஆகும். ஏப்பம் விட்டா கூட ரொம்ப ஸ்மெல் வரும். நான் என்ன பண்ணேன்னா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எனர்ஜி இல்லாம சாப்பிட ஆரம்பிக்கும். ஒரு இரிட்டேஷனா இருக்குது, என்னால தாங்க முடியல. அதான் இப்போ இல்லங்க, அது இன்னொரு விஷயம் என்னன்னா லெவல் வரைக்கும் உங்களுக்கான கழிவுகள் வரும். அது முழுசா அந்த வீடு கட்டி முடிச்சிட்டாங்க, பெயிண்ட் அடிச்சிட்டாங்க, கிரகப்பிரவேசம் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கழிவு வராது. மழை ஜலம் எதுவும் வராது, வியர்வை வராது, பசி எடுக்காது, தூக்கம் இருக்காது, நகம் வளராது, முடி வளராது, காதுல குருணை வராது, நோய் வராது, வயசாகாது, உடம்புல சுருக்கம் வராது, எதுவுமே இருக்காது. அது எவ்வளவு நாளுன்னு நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியுமாங்க?
அது வீடு கட்டுறவனை பொறுத்து, ஆளுங்களை பொறுத்து, மெட்டீரியலை பொறுத்து. நான் ஒரு 5 நாள் எனக்கு கருப்பா வந்துகிட்டே இருந்ததுங்களா, அதனால இது பண்ணிட்டேன். சரி கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அதே மாதிரி சாப்பிடாம இருந்தேங்க. ம். முதல் நாள் சாப்பிடாம இருந்தப்போ எனக்கு 1 வாரம் 10 நாள் கழிச்சு வந்தது பாத்தீங்கன்னா, அது 3 நாள்லயே எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இல்ல, நான் கேட்கறதுக்கு ஒன்று பதில் சொல்லுங்க. ஆ, நீங்களே சாப்பிடாம இருந்தீங்களா, ம். இல்ல பசி இல்லாததுனால சாப்பிடாம இருந்தீங்களா? இல்லங்க அது எனக்கு பசிக்கல. அதாவது என்ன சொல்றது, சாப்பிட்டாலும் ஏத்துக்கும், சாப்பிடலனாலும் எனக்கு பெருசா வித்தியாசம் இருக்காது. எனக்கு பசி உணர்வே குறைஞ்சிடுச்சு. ஆ, அவ்வளவுதான். பசி உணர்வு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்ப நீங்க 4 இட்லி சாப்பிட்றது போய் ம், அப்புறம் 2 இட்லி சாப்பிடுவீங்க. 2 ம், இட்லி சாப்பிட்றது போய் 1 இட்லி சாப்பிடுவீங்க. ம். அதுக்கப்புறம் உங்களால கடின பொருட்கள் எது சாப்பிட்டாலும் உடம்புல வந்து நிக்காது, வெளியில வந்துரும். இப்ப அப்படிதாங்க இருக்கு. சரியா? அப்ப என்ன ஆவீங்கன்னா, அப்புறம் நீங்க தண்ணி மாரி இருக்கிற ஐட்டங்கள சாப்பிட ஆரம்பிப்பீங்க. ஆ, இப்ப கஞ்சி, ஆ, மோரு, ம், டீ இத ம், மாரி ஐட்டங்களுக்கு மாறுவீங்க. ம், அதுக்கப்புறமேட்டா அதுவுமே உங்களுக்கு ஒத்துக்காம போய் வெறும் தண்ணி குடிப்பீங்க. ம். அப்புறம் அந்த தண்ணியுமே தேவைப்படாத லெவலுக்கு போய் எதையுமே சாப்பிட மாட்டீங்க. உங்களுக்கு ம். சுவாசமே இருக்காது. ஆனா நம்ம இப்படி போறத எதை வச்சு கண்டுபிடிக்கணும்னா, நம்ம தண்ணியே இல்லைனாலும் உடம்புல அந்த எனர்ஜி குறையக்கூடாது. கரெக்ட்டுங்களா? நீங்க கண்டுபிடிக்கிறீங்கனாலே அந்த நிலை இல்லன்னு அர்த்தம். அததாங்க கேட்கிறேன். இப்ப நம்ம எனர்ஜி ரொம்ப டவுன் ஆகி டல்லா இருக்கிறோம்னா கண்டிப்பா நம்ம சாப்பிடணும். அப்படி இல்ல. ஆ, நீங்க அத கண்டுபிடிக்கிறீங்கன்னா, ஆ. உங்களுக்கு உணர்வு இருக்குன்னு தானே அர்த்தம். அறிவு இருக்குதுன்னு தானே அர்த்தம். வேலை செய்யுதுன்னு தானே அர்த்தம். இப்ப நமக்கு எனர்ஜி குறையுது அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க தானே! அப்ப அவங்களால அந்த நிலைக்கு போ முடியாதுன்றீங்களா? அவங்க வந்து அந்த நிலைய மாறணும். ஆ, அடுத்த ஸ்டெப். அவங்களுக்கு அது தெரியவே தெரியாது. ஓ! இல்ல ஒரு பிரகலாத் ஜானின்றவரு சாப்பிடாமயே தான் இருந்தாரு. தண்ணி குடிக்காம தான் இருந்தாரு. ஆனா அவரு நார்மலா தான் இருந்தாரு போல அவரு. உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். அவரு இருந்தாரு. ஆ, அவரு வந்து தண்ணி குடிக்காம இருந்தாரு, எல்லாம் இருந்தாரு. ஆ. ஆனா, அவரு வந்து மனம் அடங்காம இருந்தாரு. மக்கள வந்து வேறுபாடு பார்க்க முடியாம இருந்தாரு. எப்படிங்க மனசு வேலை பார்த்துருந்ததுன்றீங்களா? இல்ல மனம் மட்டும் ஆமா. வேல பார்த்துட்டு இருந்ததுனால தான் அவரு எதிர்ல இருக்கிற ஆளுங்கள் எல்லாம் தெரிஞ்சுது. நான் தெரிஞ்சது நெறைய ஆராய்ச்சிக்கு அந்த போனாரு. மாரி போனா இறப்பு மறுபடியும் வந்துரும். ஆமா அவரு இறந்துட்டாரு தாங்க. இந்த வேலைக்காரன் சித்தர் இறந்து போனதுக்கு காரணமும் அதுதான். இல்லங்கய்யா அவரு நீங்க சொல்ற மாரி ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் கூட அவரு அடையலங்கய்யா. நான் அவர பார்த்துருக்கேன். அதான். இல்ல அவருக்கு நெறைய விஷயங்கள் நடந்தது. ம். அத அவர் வந்து ஒழுங்கா பயன்படுத்தல. அப்படிங்களா? இல்லங்க நான் போனப்போ ரொம்ப கோவப்படுவாருங்க. டென்ஷன் ஆவாரு. ஃபோனுக்கு அடிக்ட்டா இருந்தாரு. அதான். அது எல்லாமே அது வந்து அந்த நிலையில இருந்தா அது வந்து வேஸ்ட் தான். ஆமாங்க. எத வச்சு சொல்றேன்னாங்க, நான் போய் அவரு அன்னதானம் போட்டாரு வள்ளலார். அவரு ஒருத்தர் தான் போட்டாருன்னு சொன்னாருங்களா? நான் பேச்சு வாக்குல நான் என்ன சொன்னேன்னா, இல்லங்க சாய்பாபாலாம் கூட அவங்களுக்கு முன்னாடியே அந்த சாய்பாபாலாம் கூட போட்டாருன்னேன் பாருங்க. ம். அவரும் ஒரு ஞானி தானங்க. அவரு என்ன சொல்லியிருக்குன்னா, ஆமாப்பா ஞானிகள் எல்லாம் பண்ணுவாங்கன்னு இருக்கணும். உடனே அவரு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. சாய்பாபா ஒரு சுயநலவாதி. அவங்கெல்லாம் சுயநலத்துக்கு போட்டாங்க. அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாருங்க. அதாவது அந்த பற்றுலாம் அவரால விட முடியல. ஆமாமா. அவரு வள்ளலார் இதுல ரொம்ப டிவோட்டியா இருந்தாரு அவரு. அது அந்த மாரி எல்லாம் அதெல்லாம் தாண்டிடுவாங்க. அவங்கலாம் வந்து ம். இந்த நிலைய அடைஞ்சிட்டாங்கன்னா, நீங்க சொல்லக்கூடிய ஆட்களையே அவங்களுக்கு தெரியாது. ஆ. நீ நீ சித்தர்ன்னு சொன்னாலும் சரி, புத்தர்ன்னு சொன்னாலும் சரி, கடவுளே எதிர்ல வந்து நின்னாலும் அவங்களுக்கு தெரியாது. ம். அவ்வளோதான். அவங்க முடிஞ்சுது கதை அவங்களுக்கு. ஏ அது இந்த இப்போ கேட்டிருந்தேன்லங்க அந்த கழிவு அது அது எப்படி போனாலும் அந்த ஸ்டேஜை நம்ம கிராஸ் பண்ணி அந்த கழிவுகள்லாம் வந்து அதை நம்ம கிராஸ் பண்ணி போனா மட்டும்தான் அந்த இதுவை பண்ண முடியும். அது அது கண்டிப்பா. நீங்க ஏங்க எல்லாத்தையும் யோசிக்கிறீங்க? கம்முனு விட்டுருங்க. நீங்க பாட்டு டெய்லி நடக்கிறது நடந்துக்கிட்டே இருக்கட்டும். நீங்க எதையுமே எதிர்பார்க்காதீங்க. இல்லைங்க அந்த ஸ்டேஜுக்கு போகும்போது. இல்ல நம்ம ஒரு ஸ்டேஜ் போயிட்டோம் அப்படின்ற ஒரு ஒரு முன்முடிவு கூட நீங்க எடுக்கக்கூடாது. இல்லைங்க அந்த ஸ்டேஜுக்காக சொல்லல. அதை கண்டிப்பா கிராஸ் பண்ண முடியல. அதாவது பசியே இல்லைனாலும் அப்படி அது உள்ளுக்குள்ள வரும்போது ரொம்ப இரிட்டேஷனா இருக்கு. அதுக்காக கேட்கறேன். அது ரொம்ப. அதான் அது இரிட்டேஷனா இருக்குனாலே உங்களுக்கு வயித்துல புண்ணு இருக்குன்னு அர்த்தம்.
ஓஹோ! அது ரொம்ப நமக்கு இதுவா இருக்குன்னா, அப்ப நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை உருவாகுதுன்னு அர்த்தங்களா? அதனாலயே உங்களுக்கு வந்து வயித்துல புண்ணாகி, ப்ளீட் ஆகி உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ரத்தமா? இந்த ரத்தம் வந்து அது ஆசிட் பட்டுச்சுன்னா கருப்பாயிடும். ஆ, ஆ, ஆ. எண்டோஸ்கோபி பண்ணி பார்த்தா தெரியும். ஓஹோ! அப்படி வந்ததுன்னா, அது கழிவா இல்ல ஏதோ ஒண்ணு ப்ளீடிங் ஆகுதான்றத நம்ம செக் பண்ணணும். இப்போ உங்க அந்த கழிவை எடுத்து நீங்க வந்து லேப்ல குடுத்து, இதுல ரத்தம் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணா அதுல தெரிஞ்சிரும். நீங்க அந்த ஃபோட்டோ பார்த்தீங்களா? அதுல எதுவும் உங்களுக்கு தெரியல. அதுல எதுவும் உங்களுக்கு தெரியல? அது நார்மலா தெரியாது. என்னங்க? பார்த்தாலாம் தெரியாது. ஆ. அதுல டெஸ்ட் பண்ணும்போது தெரியும். சரி, 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 சரி. அது நீங்க பிளட் இருந்ததுன்னா, அது வந்து உங்க வயிறுல புண்ணாயிருக்குன்னு அர்த்தம். ஓஹோ! வயித்துல இருந்து ப்ளீட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓஹோ! அந்த கருப்பா வர்றது ரத்தமா கூட இருக்கலான்றீங்களா? ஆமா. ஐயய்யோ! சரி, சரி. அப்போ நம்மள மறந்து அது என்ன நடக்குதுன்னே தெரியாம அது இயற்கையா போகும்போது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதப்ப அதுவா நடந்தாதான் அதை நம்ம ஏத்துக்கணும். அது இப்படி இருக்குது எனக்கு, அப்படி இருக்குது எனக்குன்னு யாருமே சொன்னதே கிடையாது. சொல்லவும் மாட்டாங்க. யாரும் வந்து சொல்லி தரவும் மாட்டாங்க. அப்படி ஏன் அவங்க சொல்லி தர மாட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஆளே தெரியாது. அப்புறம் எப்படி சொல்லி தருவாங்க? ஆமா, ஆமாங்க. கரெக்ட் தான். நீங்க எதிர்ல ஒரு ஆள் இருக்கிறது தெரிஞ்சா தானே சொல்லி தர்றதுக்கு. ஆமாங்க. திருவண்ணாமலை கோயில்ல கூட நீங்க பாத்திருக்கீங்களான்னு தெரியல. ஒருத்தர் ஒல்லியா அந்த அருணகிரிநாதர் இது மண்டபம் இருக்கும் பாத்தீங்களா உள்ள. அந்த இடத்துல நம்மளால கால்ல நடக்கவே முடியாதுங்க. கருங்கல்லு தர. அப்படியே குத்த வச்சு ஒருத்தர் ஒல்லியா உட்கார்ந்து இருப்பாருங்க. ம். நான் அவரை நிறைய முறை பார்த்திருக்கேன். ம். அப்படியே உச்சி வெயில்ல நம்மளால காலே நிக்க முடியாது. மேட்ல தான் நிப்போம். அவர் அப்படியே குத்த வச்சுக்கிட்டு அருணகிரி அந்த மண்டபத்து மேல அப்படியே சாஞ்சுன்னு இருப்பாரு. ம். சாப்பிடவே நாங்க இருக்கிறவங்க எல்லாரையும் விசாரிச்சேங்க. அவர் சாப்பிடறதே இல்லையா, ஆனா தண்ணி மட்டும் குடிக்கிறாரு. அதான் அடுத்த நிலைக்கு அப்புறம் போயிடுவாரு. ஆமா, இறுகி போய் இருப்பாருங்க. பணம் கொடுத்தாலும் திரும்பிப்பாரு. கால்ல விழுந்தா கூட ம். அதை கண்டுக்க திரும்பிட்டு இந்த அருணகிரிநாதர் அந்த இது இருக்கு பாத்தீங்கன்னா, அதை கை காட்டுவாரு. அது கை காட்டுறது கூட தப்பு தான். அது கூட தெரியக்கூடாது. ஆமா. ஆனா அவரு அதை பண்ணுவாரு. ஆனா ரொம்ப இறுகி போய் ஒல்லியா அந்த வெயில்ல நிப்பாருங்க. அது ஒரு என்ன சொல்றது, ஒரு 80% நிலைமைக்கு அவர் போயிருப்பார். போயிட்டாரு. 100% வரும்போது எல்லாமே தெரியாம போயிடும். கரெக்ட். நம்ம வந்தாலும் சரி போனாலும் சரி தண்ணி குடிக்க கூட அவங்க எழுந்துக்க மாட்டாங்க. இல்லைங்க, நீங்க சொன்ன உடனே ஆன்மீகத்துல எனக்கு இப்பதான் கரெக்டான புரியுது. நான் என்ன நினைச்சேன்னா இப்படிதான் போனோம் இப்படிதான் இருக்கணும்ன்ற மாதிரி இது வரைக்கும் ஒரு தாட் இருந்தது. இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் ஏதுமற்ற நிலைக்கு எதுவுமே ஒரு ஒரு ஐடியா இல்லாம போறதா ஆன்மீகன்றதை புரிஞ்சுக்கிட்டேங்க. ஏதுமற்ற நிலை கிடையாது சார் அது. ம். அது எல்லாம் ஆகி நின்ற நிலை. ம், ம், அதாவது வந்து இப்ப வரைக்கும் நீங்க இந்த உடம்பு அப்படின்னு நினைப்புல இருக்கீங்க. ம். அதுக்கப்புறம் ம், நானே இந்த பிரபஞ்சம் அப்படின்ற நிலைமைக்கு மாறிடுவீங்க. ம். அப்ப பிரபஞ்சம் நீங்களா மாறிட்டீங்கன்னா இன்னொன்னு என்ன இருக்கும்? அதுவும் பிரபஞ்சமா தான் இருக்கும். ஒண்ணும் இருக்காது. ஆமா, சுத்தி நம்ம வெட்ட வெளியோட கலந்துட்டோம்னா நமக்கு எல்லாமே வெட்ட வெளியா தான் இருக்கும். அப்படி இல்ல. ம். நீங்க இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளையும் கலந்துட்டீங்கன்னா, ம். அப்ப வேற ஒண்ணு இருக்காது. ஆமா, எல்லாமே நாம தான் இருப்போம். நாம எல்லாமாவும் இருப்போம். அப்படித்தானுங்க? ஆமா. அப்ப நாம அப்படின்ற ஒரு வேர்டே அங்க இருக்காது. ம். ஏன்னா நீங்களே யாருன்றது உங்களுக்கு தெரியாம போயிடும். ஐடென்டிட்டியே இருக்காது. ஆ. இப்ப பிரபஞ்சம் நான் பிரபஞ்சம்னு சொல்லின்னு இருக்கா? இல்ல, இல்ல, இல்ல. ஆ, அந்த நிலைமைக்கு போயிடுவீங்க. அப்ப வந்து அதுதான் வந்து வள்ளல் பெருமான் சொன்ன ஒருமை நிலை. ம். ஒருமை நிலைன்னா ஒண்ணு தான் இருக்கணும். ம். அது வந்து இவரு என்ன சொல்லியிருக்கிறாரு சிவவாக்கியர்னா, ம். நானும் அவனும் இரண்டர கலந்த நிலை. ம். அதுக்கப்புறமேட்டா நானும் இல்லை, அவனும் உண்டு, ம். யாரும் இல்லை, இல்லை இல்லையே. ம். அப்படின்னா என்னன்னா, முதல்ல அவரு வந்து அந்த பிரபஞ்சத்தை பார்க்குறாரு. ம். அப்புறம் பிரபஞ்சமாவே அவரும் மாறிடுறத உணர்றாரு. ம்.
அப்புறம் அந்த உணர்வு முழுசா கரைஞ்சி போனவுடனே அந்த உணர்வும் இல்லாம நான் இருக்கிறேன்ற ஒரு உணர்வும் இல்லாம போயிடும். அப்ப அங்க மீதி என்ன இருக்கும்னா ஏற்கனவே இருந்த அந்த பிரபஞ்சம் தான் இருக்கும். ஆமா. அப்ப அத சொல்றதுக்கு யாராவது இருப்பாங்களான்னு கேட்டனா யாரும் இருக்க மாட்டாங்க. அப்ப எதுவும் இருக்காது. அததான் அவர் வந்து சொல்லியிருப்பார். இப்போ வள்ளல் பெருமான் என்ன சொல்லியிருப்பார்னா, யாம் இன்றைக்கு இவ்வுடம்பில் இருக்கிறோம், இனி எல்லார் உடம்பிலும் புகுந்து கொள்வோம் ஆமா. வேட சொல்லியிருக்கிறார். அப்போ அது என்ன அர்த்தம்? அவர் வந்து நமக்குள்ள இருக்கிற அந்த பிரபஞ்சத்துல கலக்க கலக்க அதனுடைய பிம்பமா தெரியக்கூடிய வெளியில இருக்கிற எல்லாத்துலயும் அவங்க கலந்துருவாங்க. அவ்வளவுதான். ஒரே ஆற்றல் தான் எல்லாரும் உடம்புக்குள்ளேயும் போகும்போது நம்ம தான் அப்ப எல்லா இடத்துலயும் இருக்கிறோம்னு அர்த்தம். அதை வந்து அவங்க உணர்ந்துட்டாங்கன்னு அர்த்தம். அதுன்னு ஆமா. சரி 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 அதுதான் நம்ம ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்போம். நீ மீனாக ஆசைப்படுகிறாயா இல்லை குளமாக ஆசைப்படுகிறாயா? மீனாக ஆசைப்படுபவன் மீனாகவே இருந்து விட்டு போ, குளமாக ஆசைப்படுபவன் குளமாக மாறிவிடு. அப்ப குளமாக இருக்கிறவன் வந்து என்ன அர்த்தம்னா தண்ணி வந்து எல்லா மீனுகிட்டையும் கான்டாக்ட்ல இருக்கு. அப்ப எல்லா இடத்துலயும் என்ன நடக்குதுன்னு அதுக்கு தெரியும் தண்ணிக்கு. ஆமா. ஆனா மீன் வந்து ஒரு இடத்துல மட்டும்தான் ஒரு கான்டாக்ட்ல இருக்கு, மற்ற இடத்துங்களோட அது கான்டாக்ட்ல இல்லை. அதுதான் மனிதர்கள், ஜீவராசிகள் எல்லாம். அத மாதிரிதான் நம்ம அந்த குளத்துல இருக்கிற மாதிரி தான் இப்ப நம்ம கடவுளுக்குள்ளதான் இருக்கிறோம். கடவுள் வெளியில இல்ல, கடவுளுக்குள்ளதான் நாம இருக்கிறோம். அந்த தண்ணி மீனுக்குள்ளேயும் இருக்குமா இல்லையா? ஆமாயா, இருக்கும். அதே மாதிரிதான் அதுவும் உள்ள இருக்குது. நமக்கு உள்ளேயும் வெளியும் எல்லாத்துலயுமா வந்து அந்த தண்ணி, குளத்தண்ணின்றது இருந்துகிட்டு தான் இருக்கு. நீ எப்ப மீன்ன்ற உருவத்தை கரைத்து கொள்கிறாயோ அப்ப நீயும் தண்ணியா மாறிடுவ. அந்த தண்ணியா மாறிட்டேன்னா நீயும் எல்லாத்துலயும் இருப்ப. அப்ப எப்ப அது நடக்கும் அப்படின்னு கேட்டேன்னா இந்த உருவம் மறைஞ்சா மட்டும்தான். ரமணருக்கு உருவம் மறைஞ்சுதா? இல்ல. அப்ப அவர் அடைஞ்சிட்டாருன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? இந்த கரண்டோடைய இயல்பு என்னன்னா, ஒரு ஃபேன் கட்டாயி போச்சுன்னா உடனே இன்னொரு ஃபேனை உருவாக்கிரும் அது. இப்படி பல ஃபேன்களை உருவாக்கினே போயிட்டே இருக்கும். எப்ப வந்து அந்த கரண்ட் வந்து அந்த ஃபேனுன்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளை உருவாக்காம அந்த ஃபேனையே தன்னுடைய கரண்டாவே மாத்திடுது, அப்ப வந்து மறுபிறவி கிடையாது. அவ்வளவுதான். ஓஹோ, அதாவது ஆற்றல் வர்றது வந்து நமக்கு கட் ஆகாம அந்த ஆற்றலாவே நம்ம உடம்பையும் பிரிச்சிரும். ஆற்றலாவே நீங்க மாறி போயிடுவீங்க. அவ்வளவுதான். இந்த நிலை கூட இப்போ அதாவது மனமும் உடலும் ஒன்னாகும் போது அது இது நடந்துரும். எல்லா பொருளுக்கும் 3 நிலை இருக்கு சார். முதல் நிலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அரூப நிலை. சரிங்க. அந்த அரூப நிலையில வந்து யாருடைய கண்ணுக்கும் அது தெரியாது. அதனை பத்தின எந்த டீட்டெயிலையும் தெரியாது. அதுக்கு அடுத்த நிலை வந்து அரு உருவ நிலை. இப்ப அந்த பொருளை நம்ம பார்க்க முடியும், ஆனா அத வந்து நம்ம அனுபவிக்க முடியாது. மூன்றாவது நிலை வந்து உருவ நிலை. அங்க வந்து அந்த பொருளை பார்க்க முடியும், நாம் அனுபவிக்க முடியும். நீங்க வந்து உங்க மனசுக்குள்ள நினைக்கிறீங்க, நம்ம வந்து ஒரு பிளாட் வச்சிருக்கிறோம், ஒரு 50 லட்சம் ரூபால ஒரு 2 பெட்ரூம் வீடு கட்டிடுவோம் அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள நினைக்கிறீங்க. இது உங்க ஒய்ஃபுக்கோ பசங்களுக்கோ தெரியுமா? தெரியாது. தெரியாது. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, நேரா வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ல இந்த டிசைன் போடுறவர்கிட்ட போய் ஒரு மேப்பை போட்டுன்னு வரீங்க, வீடு எப்படி அமையணும் அப்படின்ட்டு. அவன் வந்து ஒரு ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குறான்.
ம். அந்த ஸ்கெட்சை எடுத்துன்னு வந்து வீட்டில் ஒய்ஃபு பசங்க கிட்ட காட்டுறீங்க. ம். இப்போ அவங்களால பார்க்க முடியுமா? முடியும். ஆனா அதில் உள்ள போய் உட்காந்துன்னு அனுபவிக்க முடியுமா? முடியாது, முடியாது. இதுதான் 2வது நிலை. ம். 3வது நிலை வந்து அதை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்ககிட்ட பேப்பரை கொடுத்து இந்த மாதிரி எனக்கு வீடு கட்டி கொடு அப்படின்னு சொல்லி 50 லட்சத்தை நீ கொடுத்தன்னா அவன் ஒரு 6 மாசத்துல வீட்டு சாவி கையில் கொடுப்பான். ஆ. இப்போ நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே போய் அனுபவிக்கலாமா? அனுபவிக்கலாம். அதை பார்க்கலாமா? பார்க்கலாம். இது வந்து உருவ நிலை. ம். இந்த மாதிரி 3 ஸ்டேஜ் வந்து உயிர் பொருட்களாக இருந்தாலும் உயிர் இல்லாத பொருட்களாக இருந்தாலும் இந்த 3 ஸ்டேஜ் எல்லாத்துக்கும் இருக்கு. ம். அருணகிரிநாதர் பாடியிருப்பார், அருவாய் அருவுருவாய் ம். உருவாய் ம். வருவாய் குகனே போற்றி அப்படின்னு வந்து சொல்லுவார். ம். இந்த 3 நிலை என்பது எல்லா ஜீவராசிகளாக இருந்தாலும் கல் மண் மலை மேடு எதுவாக இருந்தாலும் இந்த 3 விதமான நிலைகள் அதுக்கு உண்டு. ம். அப்போ ஒண்ணுமில்லாத அந்த அரூப நிலையிலேருந்து தான் நீங்கள் ரூப நிலைக்கு வந்திருக்கீங்க. ம். இப்போ நீங்கள் இங்கே வந்து உடல் மனம் உயிர் அப்படிலாம் பிரித்து பேசக்கூடாது. ம். இந்த 3மா தான் நீங்கள் இந்த உருவ நிலையில் இங்கே வேலை செய்கிறீங்க. ஆமா. அப்போ வந்த இடத்துக்கே போகணும்னா இந்த 3ம் அந்த இடத்துக்கு போய் சேரணும். ம். எங்கே வந்த இடத்துக்கே. ம். அப்போ நீங்கள் உருவமாக இருக்கின்ற ஆள் வந்து அருவுருவமாக மாறணும். ம். அருவுருவமாக இருக்கிற நீங்கள் அரூபமாக மாறணும். இதுதான் வந்து சித்தி அடைந்த நிலை, நிலை பெற்ற அனுபவம் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொன்னது இதை தான். இதை தான் அவர் வந்து உடலை வந்து சுத்த தேகம்னு வச்சாரு. அதுக்கப்புறமேட்டா ஒளி தேகம் அப்படின்றத வச்சாரு. அப்புறமேட்டா ஞான தேகம்ன்றத வச்சாரு. ஓ. 3 விதமான தேகத்தை அவர் சொல்லியிருப்பார். ம். இதே தான் ரிவர்ஸில் போகணும், அவ்வளோதான். ம். இதுதான் வழி. ம். அந்த வழியே திரும்பி போகிறது தான் வந்து முழுமை அடைந்த நிலை. ஓ. எதையா ஒன்றுத்த இங்கே விட்டுட்டு போனால் கூட நீ நிலையை அடையலைன்னு அர்த்தம். அது இருந்த தடமே தெரியக்கூடாது. இப்போ உன் உடம்பு இருந்துச்சு அப்படின்னா ம். அப்போ நீ நிலையை அடையலைன்னு அர்த்தம். அப்ப இந்த ஜீவ சமாதின்றவங்களுக்கு பிறவி இருக்கு இல்லைங்க? ஜீவசமாதி அடைந்தவர்களுக்கு பிறவி கிடையாது. அது எப்படிங்க? அவங்க உயிரையும் உடலையும் இணைச்சிக்கிட்டாங்க. ஆ. இப்போ அவங்களுக்கு வந்து எந்த வித இயக்கமும் 100% வரும்போது இல்லாமல் போயிடும். ஆ. அவங்கள எடுத்து மண்ணுக்குள்ளே புதைச்சிடுவாங்க. ஆ. அவங்கள ஒரு 45 நாள் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா கூட உடம்பு எந்த வித டேமேஜும் ஆகாமல் அப்படியே இருக்கும். ம். இதே சாதாரண ஆளை பிச்சு போட்டிங்கன்னா அந்த உடம்புல எலும்பு தான் மிஞ்சும், மீதி எல்லாம் அழிஞ்சு போயிருக்கும். ஆமா. இப்போ இது வந்து மண்ணு தின்னாத நிலைக்கு போயிடும். ம். இதுக்கப்புறம் அவங்க வந்து மாற்றி பிறத்தல் அப்படின்ற ஒரு நிலைக்கு போயிடுவாங்க. ம். அந்த மாற்றி பிறத்தல்ன்றது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். ம். அப்படியே போய் தான் அவங்க அந்த சூட்சம தேகத்தை அடையிறது. அந்த சூட்சம தேகத்திலேருந்து அரூப நிலைக்கு போயிடுறது. அவங்க அந்த சமாதில இருந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுறாருங்களா? அப்படின்னா இது வரைக்கும் கோடிக்கணக்கான பேர் சமாதி அடைஞ்சிருக்கிறாங்க. ஆ. எங்க தோண்டியும் கிடைக்கலையே. ஆ. அப்ப அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? இவங்க இங்க இருக்கும்போது இந்த நிலையை அடைஞ்சு போயிடுறாங்க. அவங்க வந்து உள்ளுக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த உடம்ப பிரிக்கிற இதுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த உடம்பு பிரியாது, உடம்பு மாறும், ம். அவ்வளவுதான். ஓகே, ஓகே, ஓகே. அந்த உடம்பு மாறும். அப்போ அவங்களுக்கும் பிறவி இல்லை. அவங்களும் கடைசியா வந்து இப்ப வள்ளலார் எப்படி இதுவானாரோ அந்த நிலைக்கு போயிடுவாங்க கடைசியா. அவ்வளவுதான். வள்ளலார் வந்து பூமிக்கு மேல வந்து ஒரு ரூம்குள்ள பூந்துக்கின்னு அந்த நிலையை அடைஞ்சாரு. ம். இவங்க மண்ணுக்குள்ள பூந்துக்கிட்டு அந்த நிலையை அடைகிறாங்க. அது எப்படிங்க 10 நாள்லயே அந்த நிலையை அடைஞ்சிட முடியுங்களா? 10 நாள்ல அடைஞ்சாருன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் ஒரு இதுக்குள்ள போயிட்டு 10 நாள்ல தானே ஓபன் பண்ற மாதிரி தானே ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அவர் அதுக்கு முன்னாடி நிறைய தடவை காணாம போய்க்கிறார்.
ஓஹோ. அவர் எங்க இருக்கிறாருன்னே தெரியாது, திடீர்னு வருவார். ம். ஒரு மாசம் 2 மாசம் எங்க போனாருன்னே தெரியாம இருப்பார். ம். அவர் யார்கிட்டயும் சொல்லிட்டும் போக மாட்டார். ம். போயிட்டு ஒரு 3-4 மாசம் கழிச்சு மறுபடியும் வருவாரு இல்லைங்க? ஆமா. ஸோ அவங்க அப்ப வந்து நீங்க சொன்ன அந்த நிலையில அவங்க தனிச்சு இருந்திருப்பாங்க போல. இந்த மாதிரி நிறைய தடவை அவர் பிராக்டிஸ் பண்ணிட்டு கடைசியா இதை பேசுறாரு. அவ்வளவு. கடைசியா இப்போ அந்த இதுக்கு நம்மளால முழுமையா போக முடியும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவரு உள்ள போய் தாழ்பாடு போட்டுக்கிறாரு. ஆமா. ஆனா அதுக்கு நம்ம அவ்வளவு வருஷம் கணக்கு இல்லைங்கய்யா. இந்த மனசை நம்ம எவ்வளவு சீக்கிரமா உடலையும் உயிரையும் நம்ம கெப்பாசிட்டில இணைக்கிற அளவுக்கு நமக்கு ஒரே நாள்ல நம்மளால முடிஞ்சா கூட அந்த ஒரு நாள்ல கூட அதை அடைஞ்சிட முடியும். எல்லாமே முடியும். இத்தனை வருஷம் திருப்போரூர்ல சிதம்பரம் சுவாமிகள் ஜீவசமாதிக்கு போயிருக்கீங்களா? அவர் தான் இவருக்கு முன்னாடி அவர் வந்து அந்த நிலையை அடைஞ்சவர். ஆமா, அவரு ரூம்குள்ள போயிட்டு மறைஞ்சிட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த ரூம் அங்க இருக்கும். அவர் ஜீவசமாதிக்குள்ளேயே அந்த ரூம் இருக்கும். அவர் மறைஞ்சது தானே அது? ஆமா, மறைஞ்சது தான் அவர். அவர்கிட்ட அந்த அந்த மறைஞ்ச ரூம் அங்க இருக்கும். இப்ப இருக்க கோயில்ல இருக்கும். அத வந்து இவனுங்க மூடிட்டு தில்லாலங்கடி வேலையை காட்டினுங்கிறானுங்க. போனா பார்க்க முடியலதான். அதுக்கெல்லாம் காசு வாங்கிக்கின்னு இது பண்ணிக்கிறான். அப்பெல்லாம் அது எப்பயுமே திறந்து தான் கிடக்கும். சரிங்க. இப்பதான் அதெல்லாம் மூடிட்டு அது ஒரு குறிப்பிட்ட நாள்ல தான் திறப்போம் அப்படி இப்படின்னு இவனுங்களாம் வந்து கதை விட்டுங்கிறானுங்க. அப்போ அவர் அந்த முருகர் கோயில் கட்டியிருக்காரு அப்படி இப்படின்னும் போது அப்ப முருகர்ன்றவர்லாம் அப்ப உண்மையிலே இருக்காரு. முருகர்ன்றது தெய்வம்ன்றதுதான் அப்ப அது உண்மைதான் இல்லைங்க? எல்லாம் இல்ல, அது வந்து மக்களை வந்து பலப்படுத்துறதுக்காக அவர் வந்து வழிபடுத்துறதுக்காக அதை போட்டார். அவ்வளவுதான். ஓஹோ, அதாவது அவங்க மக்கள் நன்மைக்காக தான் பண்ணாங்களே தவிர அப்ப அப்படி ஒரு கடவுள் இருக்குன்னு நம்ம எடுத்துக்க தேவையில்ல. ஆமா. சரி. அப்போ புரியுதுங்க. நம்ம எவ்வளவு சீக்கிரம் நம்ம மனசு அதான் உடலும் உயிரும் மனசு ஒருநிலைப்பட்டு உடலும் உயிரும் நம்ம சேர்க்க கத்துக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம அடைய முடியுமே தவிர மற்ற விஷயங்களை சேர்க்க கத்துக்கிறது இல்ல சார். விதி வந்தா அதுவா நடந்துரும் சார். அது வரைக்கும் உங்களால எதுவுமே பண்ண முடியாது. உங்களை விட மாட்டாங்க. இவ்வளவு பேசிட்டு இருக்கிறேன் நான் வந்து ஏன் என்னால அந்த நிலையை அடைய முடியல? அதுதானே கேக்குறேன். இப்ப நீங்க மறுபிறவி இல்லன்ட்டீங்க, கர்மாவும் இல்லன்ட்டீங்க. அப்போ நான் ஒன்னும் இங்க இருக்கிறேன். என்னங்க? நான் ஏன் ஒன்னும் இங்க இருக்கிறேங்க? இவ்வளவு பேசுறேன் நானு. ஆமா, உங்களுக்கு எல்லாமே தெரியுது. நீங்க யாராவது வந்து கேட்க மாட்டாங்க, ஏயா நீ இவ்வளோ வாய் பேசுற, ஏன் உன்னால அடைய முடியல? நீ சோசியல் தானே இருக்கிற அப்படின்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? ஆமாங்க, எல்லாருக்கும் தோணும்ல, இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்புறம் அவர் அந்த நிலையை அடையலன்னு கேட்பாங்களே. அதுதான் தற்சுதந்திரத்தினுடைய விதி. உனக்குன்னு எப்போ வந்து அந்த 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 அனுபவத்தை அவங்க வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்களோ அது வரைக்கும் நீ சோறு தின்னுதான் ஆகணும். ஆமாங்க, இது எப்படி தற்சுதந்திரமாகும்? நம்ம சுதந்திரம் அவங்க தானே அதை எழுதி வச்சிருக்காங்க. இப்பதான் கொடுக்கணும்னு அவங்க முடிவு பண்ணிருக்காங்கன்னா அது எப்படி நமக்கு தற்சுதந்திரமாகும்? அது வரைக்கும் நீ வந்து சோறு திங்கிறல்ல, அதுவே ஒரு தற்சுதந்திரம் தான். இப்போ கர்மா இல்லன்ட்டீங்க, மறுபிறவி இல்லன்ட்டீங்க. அப்ப அவங்க எதை வச்சு ஒருத்தனுக்கு கொடுக்குறாங்க ஒருத்தனுக்கு கொடுக்க மாட்டாங்க? அதெல்லாம் வந்து காரண காரியம் எல்லாம் கிடையாது. அது வந்து ஃப்ளூக் தாங்களா? அது வந்து அவங்க டிசைட் பண்றது தான். யார் படைக்கிறானோ அவன் டிசைட் பண்றது தான். அந்த காரனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி என்ன ஏதுன்னு அதுக்கெல்லாம் ரீசன்லாம் கிடையாது. ஓ, ரீசனே கிடையாது. ரீசன் கிடையாதுன்னு நம்மளுக்கு தெரியாது, நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. நம்மளா இப்ப கதை சொல்லின்னு இருக்கிறோம், அவ்வளவுதான். அதோட கரெக்டான ரீசன்றது நம்ம அந்த தன்மைக்கு எப்ப போறோமோ அப்பதான் தெரியும். சரி, நீ ஒரு தப்பு பண்ணிட்ட, இப்ப உங்களுக்கு வந்து அடுத்த ஜென்மா வந்துச்சுன்னு சொல்றீங்க. இப்ப தப்பு பண்றவங்களை வந்து மறுபடி தண்டனை கொடுக்கணும்னா தண்டனை யாரு கொடுப்பா? தண்டனை பிரபஞ்சம் தான்.
இறைவன் தான், பிரபஞ்சம் தான். ஏங்க இறைவனா கத்தி எடுத்துன்னு வந்து குத்துறாரு? நம்ம தாங்க குத்துறோம். ஆ, அப்போ உனக்கு வந்து ஒரு கத்தியால தலை சீவப்பட்டு சாவணுன்றது விதியாக இருக்கும் பட்சத்தில் ம். அதை கத்தி எடுத்துக்கு தலையை சீவத்துக்கு ஒரு ஆள் வேணுமா வேணாமா? ஆமா, வேணும். அவன் அவன் வந்து கடவுளுடைய ஆணைப்படி உன்னை சீவறான். அப்ப அவன் எப்படி வந்து அந்த கர்மாவுக்கு ஆளாவான்? அது ஆமாங்க, அந்த கேள்வி நானும் நிறைய பேர் கேட்டேன். அது தெரியலதாங்க யாருக்கும். அது அது பதிலே இருக்காதுங்க. கர்மான்னு ஒன்று இருக்கு. அதைத்தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறேன். கடவுள் என்பது ஒரு ஆனந்தமயமான நிலையில இருக்கு. ம். அந்த ஆனந்தமயமான நிலையிலிருந்து தான் எல்லா பொருட்களும் உருவாக்கப்பட்டிருக்கு. ம். அப்ப எங்க இருந்து துன்பம் என்பது வந்தது? ம். அது எப்படி வர முடியும்? ம். இப்ப நீங்க லட்டு செய்றீங்கன்னா அது தித்திப்பா தான் இருக்கும். 100 லட்டு செய்தாலும் 100 லட்டும் தித்திப்பா தான் இருக்கும். ஆமா. அப்புறம் எப்படி உப்பு கரிக்குதுன்றீங்க? அது அவன் உடம்புல இருக்கிற ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால அவனுக்கு அந்த ருசி தெரியாம இருக்கலாம். ஆஹா, ம். அதுதான் மாயை. துன்பம் என்பது மாயை. ஆ, கரெக்ட். ஆமா, ஆமா. அந்த துன்பம் என்ற மாயை வருவதற்கு காரணம் என்னன்னு கேட்டேன்னா, ஒரு ஒரு லட்டு தன்னை தனித்தனியா நினைச்சுக்குது. ம். எல்லை ஃபார்ம் பண்றதுனால தாங்க துன்பம் வருது. ம். இல்லைன்னா அந்த துன்பம் வராதுங்க. இந்த ஆசையை நம்ம எடுத்துக்கலாமா? அப்படி ஆசையே துன்பத்துக்கு காரணம் சொல்றாங்களே, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சரி, ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு புத்தர் சொன்னாரு. ம். ஆசை வர காரணம் என்னன்னு புத்தர் சொன்னாரா? எண்ணத்தோட பிரதிபலிப்பு தான். எண்ணம் மனசு வந்து வியாபிக்கும் போது, எண்ணங்கள் வரும்போது தான் நம்ம ஒன்றுத்து மேல ஆசையே படுறோம். சரி, ஏன் உனக்கு எண்ணம் வருது? நம்ம வெளிமுகமா நம்ம சிந்தனையை செலுத்துறதுனால தான். சரி, வெளிமுகம்ன்றது வந்து ஏன் தெரியுது உனக்கு? நீங்க சுத்தி சொன்னீங்கன்னா இதுதாங்க மாறி மாறி வரும். எண்ணம்னு சொல்லுவோம், மனம் சொல்லுவோம். இதுக்குள்ளேயே தான் மாறி மாறி வரும். ரொம்ப டீப்பா தான். ஆ, ஆசை அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஆசைப்படுபவன் ஒருத்தன். ஆசைப்படுகின்ற படப்பட்ட ஒரு பொருள். ம். சரியா? ம். இந்த 2 இருந்தாதான் வந்து இந்த ஆசை என்ற ஒன்று நிறைவேறுமோ இல்ல நிராசையா போகுமோ? கரெக்டா? ஆமா. இப்ப ஒரு லட்டு அப்படின்னு ஒண்ணு இருக்குது. ம். உன் கண்ணுக்கு தெரியுது. ம். இப்ப லட்டு மேல நீ ஆசைப்படுற சாப்பிடணும் அப்படின்ட்டு. அப்ப லட்டு எடுத்து சாப்பிடுற. ம். இப்ப நீ லட்டு எடுத்து சாப்பிடறதுக்கு முன்னாடி நான் எடுத்து சாப்பிட்டேன். ம். இப்ப உன் ஆசை நிராசை ஆயிடுச்சு. ஆமா, ஆமா. இருந்ததோ ஒரு லட்டு தான். ம். சரியா? இப்போ உன் கண்ணுக்கு லட்டுன்னு ஒண்ணு தெரியறதுனால தானே ஆசை வந்தது. ம். அப்ப எல்லாம் ஒண்ணுன்னு ஆயிட்ட பிறகு வேற ஒரு பொருளே தெரியாத போது எங்க இருந்து ஆசை வரும்? ஆமாங்க. எல்லாமே ஒண்ணா பார்க்கும்போது கரெக்ட். இப்ப நானாவே நீங்களா இருக்கும்போது அந்த ஆசைன்றதே வராது. அதுதான். ஆமா, ஆமா. ஒரு பொண்ணை நம்ம தனியா ஒரு உடம்பா பார்க்கும்போது தான் அந்த காமன்றது வருது. அதையும் நம்மளா பார்த்தோம்னா நம்ம மேலே நமக்கு காமம் வராதுல்ல. அதையும் நம்மளா பார்க்கறது இல்ல. அங்க அந்த இதுவே தெரியக்கூடாது. அந்த லட்டுன்றதே தெரியக்கூடாது. ஓஹோ! எதுவுமே தெரியக்கூடாதுன்றீங்க. ஆமா. லட்டு தெரிஞ்சாலே இன்னொரு ஆளுன்னு அர்த்தம்ல. கரெக்ட். அந்த இருக்கு. லட்டு நீ தான் தெரிஞ்சுக்கிறது வந்து அறிவு. ம். ம். புரியுதுங்களா? அப்பயுமே 2 பட்ட நிலை தான் இருக்கும். அறிவு வேலை செய்யும் போதும். ம். லட்டே தெரியாம போகும்போது உனக்கு அங்க அறிவும் வேலை கிடையாது, உணர்வுக்கும் வேலை கிடையாது, ஆசைக்கும் வேலை கிடையாது. சரிங்க. அவரே படைக்கிறாரு. நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா, அங்க கூட நம்மளோட விருப்பம் இல்லைன்றீங்க. அவங்க என்ன விதிச்சிருக்கோ அதுதான் நடக்குதுன்றீங்க. ஆமா. அது எதுக்குங்க? அது தேவையில்லாத வேலை தானேங்க. இப்போ ரோபோ இருக்கா, இப்போ அவங்களே நம்மள அனுப்புறாங்க. அவங்களே இப்படிலாம் பண்ணுன்றாங்க. அவங்களே ஒரு ரிசல்ட்ட குடுக்குறாங்கன்னும் போது, இது தேவையில்லாத வேலை தானே. இதுல என்ன பயன் இருக்கு? யாருக்குமே எந்த பயனும் இல்லைல்ல. இப்போ என்ன படைச்சு விட்டுட்டு, எப்பா உன் விருப்பம். நீ என்ன பண்றியோ பண்ணுன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஒருத்தன் அவனோட முயற்சியில போடணுமா, ஒருத்தவன் பொறுத்துக்கிட்டே இருப்பான். அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. சரி, இதுல
ரிசல்ட்டையும் பண்ணி நம்ம கொடுக்கும்போது சரி, எல்லாம் எல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு எல்லாரும் வந்து எதை எதை மாயைன்னு சொல்றாங்க? மாயைன்னா ஆசை தாங்க. ஆசைப்பட்டு எது நம்ம ஆசைக்கு எதை பண்ணாலும் அது மாயை தான். பணம், காசு, பொண்ணு, பொருள், சாப்பாட்டுல இருந்து எல்லாமே இந்த ஆசைக்கு உலகம் வந்து மாயை அப்படின்றாங்க இல்லையா? உலகத்தை மாயைன்னு சொல்றாங்க. அது உண்மையா? உலகம் மாயை இல்ல, நம்ம அது மேல வைக்கிறோம்ல சிந்தனை, அதுதான் மாயை. ஏங்க அது இருக்கட்டுங்க. இப்ப உலகம் மாயைன்னு வந்து எல்லாரும் உலகே மாயம் அப்படின்றதெல்லாம் பாட்டு போடுறாங்க. அது உண்மையா? அது எப்படிங்க உண்மையாகும்? ஆ. அது உண்மையாக இருக்காது, இருக்காது. அப்ப உண்மையில மாயைன்றது யாரு? மாயைன்றது நம்மளோட சிந்தனை தானேங்க, நம்மளோட எண்ணம் தானேங்க. அந்த எண்ணம் எதுவாக இருக்குது? எண்ணம் வந்து நம்ம மனமா இருக்கு. மனம் எதுவா இருக்குது? மனம் வந்து நம்ம உயிர்ல இருந்து வந்தது, ஜீவன்ல இருந்து வந்தது. அதாங்க என்னவாக வந்தது, அதுக்கு பேர் என்ன வச்சுக்கின்னு வந்தது? தெரியலீங்களே. இந்த உயிரிலிருந்து முதல் வந்த எண்ணம் என்ன? சொல்லிடுங்களேன், நீங்களே தெரியலீங்களே. நான் என்ற எண்ணம் தான் முதல்ல வெளியில வரும். சரி சரிங்க. நான் இந்த உடம்பு, ஆமா. நான் ஆண், நான் பெண், நான் மனிதன், நான் மிருகம், நான் செடி, நான் கொடி அப்படின்ற எண்ணம் தான் முதல்ல எழும்புது. ஆமா ஆமா ஆமா, எனக்குன்றது. ஆமா ஆமா, கரெக்ட். ஃபர்ஸ்ட் என்ன, எனக்கு பசிக்குது, எனக்கு தூக்கம் வருதுன்றது மாதிரி ஃபர்ஸ்ட் நம்மளை சார்ந்துதான் இருக்கும் எண்ணம். இந்த நான் எதை வச்சு வருதுன்னா, இந்த உடம்பை ஒரு எல்லையாக வைத்து தான் அந்த நான்ன்றது வருது. அப்போ இந்த உடம்பை நான் என்று சொல்லக்கூடியவன், இந்த பிரபஞ்சமே நான் என்று சொல்லிட்டேன்னா அத யாருக்கிட்ட சொல்லுவ? யாருக்கிட்டயும் நம்ம சொல்ல மாட்டோம். அதுவா நான் அந்த நிலைக்கு அப்படியே அவங்க எப்படி இருப்பாங்க? ஏழு மட்ட தன்மையில, அதாவது எதுவுமே இல்லாம தான் இருப்பாங்க அவங்க. வெறும் மௌனமா தான் இருப்பாங்க. அனுபவமா அதை அறிஞ்சிட்டவன் மௌனமா தான் இருப்பான். சரியா? ஏன்னா அவன் கண்ணுக்கு யாருமே தெரிய போறதில்ல. ஸோ மௌனம் என்பது வந்து ஒரு பயிற்சி கிடையாது, அது வந்து ஒரு அனுபவத்தினுடைய வெளிப்பாடு. என்ன அனுபவம்? எல்லாம் ஒன்னாயிடுச்சு, அவனுக்கு வேற எதுவுமே தெரியலன்னும் போது அவன்கிட்ட மொழியே இல்லை, சொல்றதுக்கு ஆளே இல்லை, கத்துக்கிறதுக்கு ஆளே இல்லை, சொல்லி கொடுக்கறதுக்கு ஆளே இல்லை, இங்க விதவிதமான உணவுன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அப்ப அவன் வெறும் மௌனித்து தான் இருப்பான். மௌனித்து இருக்குல்ல, அவன் வந்து சும்மா இருக்கிறான், அதனால அங்க மௌனம் ஏற்படுது. அவ்வளவுதான் அது. இல்ல இல்லங்கய்யா, இது எல்லாமே புரியுது. என் கேள்வி என்னன்னா, இந்த ரிசல்ட்ட ஆல்ரெடி நிர்ணயிக்கப்பட்டதுன்னு சொன்னீங்கல்ல, அங்கதான் என் கேள்வி என்னன்னா, அவரா ஒன்ன படைச்சு, அவரா உலக விட்டு, அவரா ஒரு ரிசல்ட்ட கொடுத்தாருன்னா, எதுக்காக அந்த இடத்துல அது பிறந்து வளர்ந்து எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டதுனால அங்க நமக்கு அங்க என்ன வேலை இருக்கு, எதனால அது பண்ணணும்ன்ற? சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த நானுன்னு சொல்றது உண்மையா? இல்ல. இப்ப நானுன்றவன் வந்து ஒரு உண்மையற்ற ஆளு. ஆமா. அவன் தான் மாயை. அவன் இந்த எல்லையை வச்சுக்கிட்டு வாழறதா நம்ம வந்து ஒரு மாயையா அந்த ஒரு விஷயம் வளர்ந்துச்சு. அப்ப நானே ஒரு பொய்யன். அப்ப நான் சொல்ற கதைகள் எல்லாம் பொய் தானே? ஆமா. அப்ப எங்க உலகம் உருவாச்சு? எங்க இன்ப துன்பம் வந்துச்சு? எங்க ஆணு பெண்ணு பிரபஞ்சம்லாம் வந்துச்சு? எல்லாமே நான் சொன்ன பொய் தானே? ஆமா. அப்புறம் எப்படி அதை வந்து உண்மைன்னு நீ நம்புற? நீ ஒரு பொய், நான் ஒரு பொய்.
எதுவுமே இல்லையே. ஆமா. அப்ப எதுவுமே இல்லைன்றது தான் உண்மை. ம். நீ போயிட்டன்னா நீ இருக்கிற வரைக்கும் தான் கடவுள் இருப்பார். ம். நீ இருக்கிற வரைக்கும் தான் பிரபஞ்சம் இருக்கும். ம். நீ இருக்கிற வரைக்கும் தான் உலகம் இருக்கும். ம். நீ இருக்கிற வரைக்கும் தான் ஆனந்தம் துன்பம் இருக்கும். நீ இருக்கிற வரைக்கும் தான் மேடு பள்ளம் இருக்கும். நீ இருக்கிற வரைக்கும் தான் பணக்காரன் ஏழை இருப்பான். நீ இல்லாம போயிட்டன்னா எதுவுமே இருக்காது. ஏன்னா எல்லாமே நீ சொன்ன பொய். எல்லாம் இந்த மாயை பொய்ன்றோம்லங்க. ஏன்னா நமக்கு பசிக்குது. பசிச்சா உணவு கொடுக்குற வரைக்கும் நம்மளால அமைதியா இருக்க முடியல இல்லைங்க. அப்ப இது எப்படிங்க நம்ம மாயைன்னு சொல்ல முடியும்? எனக்கு பசி வருது. உணவு பசி கொடுத்து பசிக்குது. சரி, பசி வருது ரைட்டு. பசி என்றது ஒரு நினைப்பா இல்லையா? அது எப்படிங்க? நான் நினைவே இல்லைனாலும் நான் உணவை வெறுத்தா கூட பசிக்குதே. அந்த டைம்ல பசி எடுத்துருது. சார் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இப்போ அதை என்ன மாதிரி உங்ககிட்ட சிந்தனை முடியுது? எனக்கு பசிக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்துல தானே முடியுது. ஆமா. நான் சாப்பிடணும், ஆமா. எனக்கு பசிக்கிறது அப்படின்றது ஒரு நினைப்பு தானே. ஆமா. நினைப்புமாய் மறைப்புமாய் நின்ற மாய்கை மாய்கையை நினைக்கிலேன் ம். மறக்கிலேன் ம். மாய்கை மாய்கை மாய்கையே. ம். இது செவ்வாக்கியார் சொல்லுகிறார். ம். அதாவது இந்த பக்கம் பார்க்கும்போது இந்த ஏரியாவில் இருக்கிறதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியுது, காதுக்கு கேட்குது, எல்லாம் இருக்குது. ம். அதே ஆப்போசிட் சைடில் திரும்பி பார்க்கும்போது இதெல்லாம் மறைஞ்சு போய் ஆப்போசிட்டில் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் தெரியுது. ம். ஸோ இதை பார்த்த நினப்பு அந்த பக்கம் பார்க்கும்போது இந்த நினப்பு மறைஞ்சு அந்த நினப்பு வருது. ம். ஸோ இப்படித்தான் உலக காட்சிகள் உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. ம். நினைக்கிறதும் மறக்கிறதுமா தான் இருக்குது. ம். இப்போ நீ எதையுமே நினைக்கல, ம். அப்போ மறக்கிறதுக்கு ஏதாவது இருக்குமா? இல்லையே. அவ்வளோதான். ஸோ நினைப்புமாய் மறைப்புமாய் இருக்கிறது தான் உலகத்தினுடைய வாழ்க்கை. வாழ்க்கைன்னா இதுதான், நினைக்கிறதும் மறக்கிறதும் தான் வாழ்க்கை. அதாங்க இப்ப எனக்கு குழந்தையில இருந்தே எனக்கு உணவு கொடுத்து கொடுத்து பழக்கப்பட்டதுனால பழைய நினைவுகள் தான் அந்த பசின்னு ஒரு உணர்வை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்குன்றீங்க. அதெல்லாம் இல்லை. ம். அது இருந்தாலும் சரி, மீன்குட்டிக்கு யாருக்கு பழக்கப்படுத்துனா எடுத்தோடனே நீந்துது? ஆமா. அதெல்லாம் கிடையாது. அது எல்லாமே ஒரு நினைப்பு தான். மீன்குட்டி நீந்துகிறது அப்படின்றது ஒரு நினைப்பு தானே. ஆமா. சரியா? ஆமா. ஆமா. அந்த நினைப்பே நீ இல்லாம போயிடுச்சுன்னா மீன் நீந்துதா நீந்தலையான்றத பத்தி உனக்கு தெரியவே போறது இல்லையே. ம். அப்புறம் ஏன் மறக்கணும்? எதை மறக்க போறீங்க? ம். பிளாங்க் ஸ்கிரீனா இருக்குது, அதுல எதுவுமே இல்லையே. ம். ஸோ அந்த நினைப்பு இல்லாதப்போ அந்த பசின்றது இருக்காது. அப்ப அது மாயைதான் அது. நீங்க அதெல்லாம் வேணாம். அந்த நிலையில இருக்க முடியுமா? அவ்வளவுதான். இருந்தா அந்த நிலையை அடையலாம். அவ்வளவுதான். நினைப்பு அற்ற நிலையில இருந்தீங்கன்னா உலகமே தெரியாம போயிடும். அப்பதான் அது எல்லாருக்கும் அது மாயை. ஆமா. இப்ப நம்மளுக்கு எல்லாம் நினைப்பு இருந்துகிட்டே இருக்கு. நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன்ற நினைப்பு இருந்துகிட்டே இருக்கிறதுனால தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு 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 கான்ஃபிடென்ட்டான நினைப்பு என்கிட்ட இருக்குது. இப்ப உங்களுக்கு போன் கட் ஆயிடுச்சுன்னா நான் பேசின்னு இருப்பேனா? இல்ல கட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஆனா கட் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியாத வரைக்கும் பேசின்னு தானே இருப்பேன். அதுதான். புரியுது. நீயே ஒரு பொய்யன். பொய்யன் சொல்லுகின்ற வார்த்தைகள் எல்லாம் பொய். இதுல அடைவதற்கோ பெறுவதற்கோ எதுவுமே இல்ல. எல்லாமே ஒரு விளையாட்டு தான். அதனாலதான் நீங்க ஆன்மீகத்துக்கு வராதீங்கன்னு சொல்றேன். யாருமே ஆன்மீகத்துக்கு வராதீங்க. வந்த வேலையை ஒழுங்கா பாருங்க. என்ன நடக்கணும் இருக்கோ தன்னால நடக்கும். நம்ம வருத்தக்கூடாது. ஆமா. புரியுது. சரிப்பா. சரி. ஓகே. ரொம்ப நன்றிங்க. ரைட்.